देवी भागवतम पंचमोऽध्यायम् ऋषय ऊचुः सुदास्माकं मनः कामं मग्नं संशयसागरे यदोक्तं मगदाश्चर्यं जगद्विस्मयकारकं यन्मूर्धामादवस्यापि गदो देहात् पुनः परम् अयग्रीवस्तदो जातः सर्वकर्ता जनार्दनः. லோகத்தெல்லாம் அதிசயிக்கப்பட்டதும் அற்புதம் நடந்ததுமான கதை கேட்டு எங்களுடைய மனசெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருந்தாலும் சம்சயங்கிற சமுத்திரத்தில் முங்கி இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு சந்தேகம் நிறைய வரணும். சந்தேகம் வரணும். நம்ம சந்தேகம் வந்தா தான் கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். என்ன காரணம்னா விஷ்ணுவோட சிரசு போலும் தேகத்திலிருந்து தெரிச்சு போச்சு. அப்படி சகலத்துக்கும் கர்த்தாவான அந்த மகாவிஷ்ணு ஹயகிரிவனாய் ஜனிச்சாந்தாலும் நீங்க சொன்னேளே, அதனால எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு ரிஷிகள்லாம் கேட்க, அதுக்கு என்னத்தினாலயாம் வேதோபி ஸ்தௌதியம் நித்யம் தேவா சர்வே யதாஸ்ரயா ஆதிதேவோ ஜெகநாத சர்வகாரண காரணா தஸ்யாபி வதனம் சின்னம் தெய்வ யோகாத் கதம் ததா தற்சர்வம் கதையாசுத்வம் விஸ்தரேண மகாமதே. வேதம் போலும் ஆரை நித்தியம்னு கருதுறதோ சுதிக்கிறதோ, தேவன்மாரெல்லாம் ஆறு ஆசிரியிக்கிறாளோ, ஆதிதேவனும் ஜெகநாதனும் சர்வ காரணங்களுக்கும் காரணபூதனமாக இருக்கப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவனுடைய சிரசே தெய்வ நியோகத்தினால முறிஞ்சு போச்சு நீங்க சொன்னேளே. இந்த கதையெல்லாம் புத்திமான சுதா எங்களுக்கு விவரிச்சு சொல்லுங்க, எங்களால் அது எப்படி அப்படி நடந்ததுங்கிற சந்தேகம் வருது, அதனால எங்களுக்கு அதை டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார். சூதோவாஜா சண்வந்து முனய சர்வே சாவதானா சமந்ததா சரிதம் தேவதேவஸ்ய விஷ்ணு பரம தேஜசா. தேவதேவனும் பரம தேஜஸ்வியுமான விஷ்ணுனுடைய சரிதம் முழுவன் மகர்ஷிமாரே எல்லாரும் சிந்திச்சு கேளுங்கோ, நான் சொல்றேன். கதாச்சித்தாருணம் யுத்தம் கிருத்வா தேவ சனாதனஹ தசவர்ஷ சகஸ்ராணி பரிஷ்ராந்தோ ஜனார்தனஹ. ஒரிக்க சனாதனான பகவான் ஜனார்தனன் 16 வருஷம் நீண்டு நின்ற ஒரு அதிபயங்கரமான யுத்தம் செய்து க்ஷீணிச்சார். இந்த 10,000 வருஷங்கிறது 10,000 தேவ வருஷம். இப்ப நம்மோடு 10,000 10,000 into 365 அவ்வளவு வருஷம். ஒரு தேவ வருஷங்கிறது ஒரு மனுஷனுடைய 365 வருஷம். அப்போ 10,000 into 365 பார்த்துங்க. அவ்வளவு வருஷம் யுத்தம் பண்ணி கடைசியில் ஒரு க்ஷீணம் வந்துருத்தான் பகவானுக்கு. அப்ப இந்த சமய தேசே சுபே ஸ்தானே கிருத்வா பத்மாசனம் விபு அவலம்பிய தனுசஜ்யம் கண்ட தேசே சதாதராஸ்திதம். அப்படி க்ஷீணம் பண்ண உடனே ஒரு சமத நிரப்பான ஸ்தலத்துல போனார். இந்த ஞான வில்லோட ஞான நன்னா முறுக்கி கட்டி அந்த வில்ல தாழ வச்சு அதுக்கு மேல தாடையை வச்சுன்னு அப்படி உட்காந்து இருந்தாராம். வில்லுக்கு மேல தாடையை வச்சு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே உட்காந்து இருந்தாராம் பகவான். எப்படி பத்மாசனத்தில் இருந்தார் அப்படின்னு அர்த்தம், தியானம் பண்றார்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது தத்வா பாரம் தனுஷ்கோட்யாம் நித்ராமா பரமாபதி ஸ்ராந்தத்வா தெய்வ யோகாச்ச ஜாதஸ்தாத்ராதிநிந்திதா. அப்படி அந்த வில்லுக்கு மேல தன்னுடைய வெயிட்டை கொடுத்து கழுத்தினுடைய வெயிட்டை கொடுத்து ரமாபதியான அவர் அப்படியே இருந்தார், அப்படியே தூங்கிட்டார். க்ஷீணம் கொண்டும் தெய்வ நியோகம் கொண்டும் ஒன்றும் அறியாம தூங்கினார் கணக்கு. பகவானே தூங்கினாரா அப்படின்னு கேட்கப்படாது, கதையில் அப்படி எல்லாம் வரும். பகவானுக்கும் தூக்கம் வருது. எல்லா நித்ரா தேவி அத்தனை பேரையும் நித்ரையில் ஆழ்த்தா, பரமரப்பின மட்டும் ஆழ்த்த முடியலை. நேர போய் சொல்றா மகாவிஷ்ணுகிட்ட போய், பிரபு எனக்கு ஒரு ஆகிரகம், எல்லாரையும் நான் நித்ரையில் ஆழ்த்தினேன், உங்களை மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, உங்களை நித்ரையில் ஆழ்த்தினா அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது நீ கவலைப்படாதே. கல்பாந்த காலத்தில் அண்ட சராச்சரங்கள் சமுத்திரத்துக்கு அடியில் போகும்போது அங்க சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவுமே கிடையாது, இனாக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அப்பதான் எனக்கு ரெஸ்ட், அன்னைக்கு தான் எனக்கு சண்டே ஹாலிடே. அதனால நான் அப்படியே ஆனந்த தல்பத்தில் சமுத்திரத்துக்கு மேலே ஆனந்த தல்பத்தில் உட்காந்து அப்படியே படுத்துருப்பேன். பத்மநாபர் படுத்துருக்காரு ஆனந்த சேனம். அப்ப நீ என்ன வந்து உன்னோட ஆகிரகத்தை சாதிச்சுக்கோ அப்படிங்க. அப்படி பகவான் யோக தண்டத்தில் இருக்காருன்னு அங்க வருது. இங்க பகவான் வந்து தெய்வ நியோகத்தினால அப்படி தூங்கினார். எதுக்காக தூங்கினார்னா அந்த கதை வரும், அந்த கதை வரும்போது நமக்கு பார்க்கலாம். அப்படி பகவான் அப்படி தூங்கினதாக சொல்லி முடிக்கிறார். அதுல இப்படி யுத்தத்தில் க்ஷீணிச்சு அப்படியே உட்காந்து தெய்வ நியோகம் கொண்டு ஒன்றும் அறியாம அவர் அப்படியே தூக்கத்தில் போயிட்டார்.
என்னாச்சு? ததா காலேன கியதா தேவா சர்வே சவாசவாஹ பிரம்மேஷ சகிதா சர்வே யஜ்ஞம் கர்த்தும் சமுத்யதாம். கொஞ்ச நாள் கழிஞ்சது இந்திரன் உட்பட்ட தேவன்மாரும் பிரம்மாவும் சிவனும் எல்லாம் ஒரு யஜ்ஞம் நடத்துறதுக்கு தயாரான. அப்படி நடக்கும்போது கதா சர்வே தவை குண்டம் திரஷ்டும் தேவம் ஜனார்தனம் தேவகாரியார்த்த சித்தியர்த்தம் மகானாம் அதிபம் பிரபும். தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு வேண்டி யஜ்ஞத்துடைய அதிபனம் பிரபுமான ஜனார்தனனை தரிசிக்கிறதுக்காக எல்லாரும் வைகுண்டத்துக்கு போறான். ஏன்னா அவர் தான் யஜ்ஞத்துடைய அதிபன். பார்க்க போகும்போது அங்க எப்படி இவர் பாட்டில் அப்படி தியானத்தில் உட்காந்துருக்கார், தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கார். அதிருஷ்டுவா து ததா தத்ர ஞான திருஷ்டியா விலோக்கியதே எத்ராஸ்தே பகவான் விஷ்ணு ஜக்புஸ்தத்ர ததா சுராஹம். வைகுண்டத்தில் அவரை காணலை. எங்கேன்னு பார்த்த உடனே ஞான திருஷ்டினால் எல்லாரும் பார்க்கிறா. தேவன்மார் எல்லாம் பார்த்தா அவர் எங்க இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக அங்க போறான். தத்ருசுஸ்தே ததேஷானாம் யோக நித்ராவசம் கதம் விஜேதனம் விமும் விஷ்ணும் தத்ராசாம் சக்ரிரே சுராஹம். பிரபுவான விஷ்ணுவை யோக நிதிரைக்கு அதீனாக்கி அவர் அப்படியே சலனமற்ற இனாக்டிவா இருக்கப்பட்ட ஸ்டண்டு தேவன்மார் எல்லாம் அங்கே நின்றுட்டான், அம்பிருந்து நின்று போயிட்டான். ஏன்னா இவர் இல்லாம யஜ்ஞம் நடக்காது, யஜ்ஞத்துக்கு அதிபன் இவர் இல்லவா. இங்க வந்து பார்த்தா அவர் நம்மன அந்த வில்லுக்கு மேல கழுத்தை வச்சுட்டு சுகமா தூங்கிட்டு இருக்கார். எப்படி ஸ்திதேஷு சர்வதேவேஷு நித்ரா சுப்தே ஜகத்பதௌ சிந்தாமாபு சுரா சர்வே பிரம்ம ருத்ர புரோகமாக. தேவன்மார் எல்லாம் அப்படி நிற்கிறா. ஜெகத்பதியான விஷ்ணு நல்ல நித்ரையிலும் இருக்கார். இப்ப பிரம்மா சிவன் தொடங்கின தேவன்மார் எல்லாம் நினைச்சு பார்க்கலாம், இப்ப என்ன பண்றது? எழுந்திரும்போது சொல்ல முடியாது. நான் நிதிரையில் இருக்கப்பட்டவாளை எழுப்பக்கூடாது சாஸ்திரம். அது எழுப்பினா என்ன வருங்கிறது வரது இல்லை. அது தூங்குறவாளை எழுப்பக்கூடாது. ரெண்டு பேரும் யோசிச்சு பார்க்கறா என்ன செய்யணும் சொல்லி. தானுவாச்ச ததசக்ர கிம் கர்த்தவ்யம் சுரோத்தமாக நித்ராபங்க கதம் காரிய சிந்தையந்து சுரோத்தமாக. தேவேந்திரன் வாழ்த்த சொன்னார், தேவ முக்கியன்மாரே என்னவாக்கு நம்ம இப்ப செய்ய முடியும்? விஷ்ணுவோட நிதிரைக்கு எப்படி பங்கம் வருத்தணும் அதை ஆலோசிக்கோ. எப்படி அவரை எழுப்பித்தான் நோக்கம். டைரக்டா எழுப்ப முடியாது. ஆனா ஏதாவது ஒன்று செய்து அவரை எழுப்பணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தேவேந்திரன் கேட்க, தமுவாச்ச ததா சம்புர் நித்ரா பங்கேஸ்தி தூஷணம் காரியம் செய்வ பிரகர்த்தவ்யம் யஜ்ஞஸ்ய சுரசத்தமாக. அது கேட்டு பரமேஸ்வரன் சொல்றா, தேவோத்தமன்மாரே நித்ராபங்கம் செய்யப்பட்டது தோஷம். ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல அவருடைய நிதிரத்தை பங்கம் வருத்தினாத்தான் நமக்கு யஜ்ஞம் நடக்கும். யஜ்ஞகாரியம் நிர்வகிக்கிறமே அந்த ஒரு துருத்தேசம் அல்லாத ஒரு சதுத்தேசமாக்கும். அந்த சதுத்தேசத்துல செய்யறதுனால எழுப்புறதுக்கு வேற வழி இல்லை. எழுப்பக்கூடாதுதான், ஆனா எழுப்புற வழி இல்லை. அதுக்கு என்ன பண்றது? உத்பாதிதா ததா அவம்ரி பிரம்மணா பரமேட்டினாம் தயா பக்ஷயிதும் தத்ர தனுஷோக்ரம் தராஸ்திதம். உடனே பரமேஷ்டியான அந்த சர்வலோக சிரேஷ்டாவான சத்தியலோகத்து உடமஸ்தனான பிரம்மா அப்படியே நினைச்சு பார்க்கறா. சரி ஏதாவது வழி செய்யணும் சொன்ன உடனே அடுத்தது அவருக்கு உடனே ஐடியா வருது. என்ன செய்தார் தெரியுமா? அந்த வில்லோட அக்ரம் இப்படி பூமியில குத்தி வச்சிருக்கார் இல்லையா, இந்த பூமியிலேருந்து செதலை சிருஷ்டிக்கிறார். இந்த செதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அன்னைக்கு அவர் அவளுக்கு வேண்டி செய்தது இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் சப்பட்டையாகின்னு இருக்காது. ஒரு சிருஷ்டி. அப்படியே அது வில்லோட அக்ரத்தை கொஞ்சம் கொஞ்சமா திங்க தொடங்கிச்சு. பக்ஷிதேக்ரே ததா நிம்னம் கமிஷ்யதி சதாசனம் ததா நித்ரா விமுக்தோசௌ தேவதேவோ பவிஷ்யதி. அக்ரம் செதல் தின்ன உடனே அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. அப்ப இந்த நான் கட்டி இருக்கப்பட்ட இடம் செதல் நம்மட அரிச்சுருது இல்லையா, அங்க ஞான் கட்டி ஞான் பொட்டிடுச்சு. ஞான் பொட்டின உடனே என்ன ஆகும்? வில்லு அப்படி நல்ல வளஞ்சலவா இருக்கு. ஞான வச்சு கட்டியிலே வச்சிருக்கா. ஞான் பொட்டின உடனே வில்லு நிமிர்ந்தது. அப்படியே தேவதேவனான இவரும் நிதிரையிலிருந்து வெளியில வருவர். இது இவாளோட ஐடியா. அதுக்காக அந்த மாதிரி ஒரு பிரம்மாவை கொண்டு சிதற சிட்டிக்க சொல்றான். இப்ப நாம எழுப்பவும் இல்லை, ஆனா அதே சமயம் பகவான் எழுந்திருக்கவும் செய்வார். எப்படி பாருங்க, அவருக்கு அவரை எழுப்பாமைக்கு அவரை எழுப்புறதுக்குள்ள வழி. அந்த காலத்திலே இந்த குறுக்கு வழிகள்லாம் இருக்கு தெரியறது. அப்படி எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா. சிதல் சிருஷ்டிச்சாச்சு. இப்ப மகாவிஷ்ணு எப்படி எழுந்திருக்க போறாரு சொல்லி அப்படி இருக்க இந்த செதல் வந்து இதோடைய அக்ரத்தை தின்னம் ஞான் போட்டு வில்லு நிவரும். அப்ப தேவதேவனானவர் நிதிரையிலிருந்து வெளியில வருவர் அப்படிங்கிற ஒரு பிரதீட்சையில எல்லாரும் காத்துட்டு இருக்கா. அப்போ
தேவகாரியம் ததா சர்வம் பவிஷ்யதின சம்சயா சவம்ரீம் சந்தி தேசாத தேவதேவ சனாதனஹா. வம்ரம்னா செதல். தேவகாரியம் எல்லாம் நிறைவேற்றப்படணுங்கிற சம்சயமே கிடையாது. அதுകൊണ്ട് நித்தியனும் தேவதேவனுமான பிரம்மா சிதலச் சொல்றார். என்ன வாக்கம்? தாம் தமுவாச்ச ததா வம்ரே தேவதேவஸ்ய மாபதேஹ நித்ராபங்க கதம் காரியம் தேவஸ்ய ஜெகதாம் குருஹம். அது கேட்டு சிதல் பிரம்மாட்ட சொல்றது, நீ ஒன்னு நான் சிருஷ்டிச்சிருக்கேன், நீ அந்த சிதல அந்த வில்ல நீ அப்படியே பட்சிக்க தொடங்கு அப்படின்னு. நீங்க சொல்றது சரிதான், ஆனா நித்ரையில் இருக்கிறது ஆறு? தேவதேவனும் ஜெகத்குருவுமான லட்சுமிபதி இல்லையா? அவருடைய நித்ரையை பஞ்சிக்கிறது சரியாக்குமா? தப்பல்லவா? அது செய்யலாமா அப்படின்னு சிதல் கேட்கறது. பாருங்க, ஆறா இருந்தாலும் ஒரு காரியம் செய்ய சொல்லும் போது செய்யப்படாத காரியமான செய்யலாமான்னு ஒரு வாக்கு கூட கேட்கணும். இன்னும் கண்டிப்பா செய்து ஆகணுமா, போய்த்தான் ஆகணுமான்னு கேட்கணும். பிரம்மா சொன்னார் செய்துட்டேன்னு சொல்லப்படாது. சிதலோட டியூட்டியை செய்யறது. அதே மாதிரி தான் பரமேஸ்வரன் தபசில் இருக்கும்போது காபதேவன் அனுப்பும்போது சொல்றார், வேற வழி இல்லையா? அவர் முன்னாடி நான் நின்னான்னா என்னை பஸ்மம் ஆக்கிடுவேன், நான் போகமாட்டேன்னு சொல்றாங்க. இல்லை, தேவகாரியத்தை என்னுடைய ஆக்ஞை போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் இந்த தாரகாசுரங்கிட்ட இருந்து விமோசனம் கிடைக்கணுமானா பரமேஸ்வரன் தபஸ்லேருந்து வெளியில வரணும். நல்ல காரியத்துக்கு தான், பாக்கி நாங்க பார்த்துக்கிட்ட நீ போ அப்படின்னு தள்ளி விடுறான். கடைசியில் பஸ்மமாகிறார் அவர். அதே மாதிரி கேட்கிறார், லட்சுமி பதையுடைய நித்ரையை பஞ்சிக்கணுமே சொல்றே, அது சரியாக்குமா? நித்ராபங்க கதாச்சேதோ தம்பத்தியோ பிரீதிபேதனம் சிசுமாதிர் விவேதச்ச பிரம்ம ஹத்யாசமம் ஸ்மிருதம். செதல் சொல்றது பாருங்க, தூக்கத்தில் உணர்த்தப்பட்டது நல்ல ரசிச்ச கதை கேட்டு முழுகி இருக்கும் போது விக்னம் உண்டாக்குற மாதிரி. நல்ல ரசிச்ச கதை கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா, சீரியஸா சீரியல் பார்த்துட்டு இருப்போம். அப்ப காலை மேல் அடிக்கவோ யாராவது வரவோ செய்தா ஒன்னும் சொல்ல முடியாது இல்லையா? என்ன செய்ய முடியும்? சன்னெக்ஸ்ல பார்த்துக்கலாம், இருந்தாலும் அந்த 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 அதுல நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டெம்போ போயிடும் இல்லையா? வாங்க அப்படின்னு கூப்பிடுறத பார்த்தாலே தெரியும், இஷ்டம் இல்லாம கூப்பிடுறா சொல்லிட்டு. எப்படி செய்யறது? அது டிஸ்டர்பன்ஸ் பண்றது இந்த மாதிரி உள்ள காரியமாக்கும். கதாசாரத்தில் மொழிகி இருக்கிற விக்னம் உண்டாக்குறது சரியல்ல. அது மாதிரி தம்பதிகள் சொயில செல்லாபத்தில் அவா சந்தோஷமா தம்பதிகள் இருக்கும்போது அதுக்கு தடசம் உண்டாக்கப்படாது. அம்மையையும் குழந்தையும் வேறுபடுத்தப்படாது. இதெல்லாம் பிரம்மகத்திக்கு துல்லியமான காரியம்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் தூங்கப்பட்டவாளை டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்திலிருந்து எழுப்புறது. அப்போ கதாரசத்தில் மூழ்கி இருந்தவனை விக்னம் உண்டாக்குறது, தம்பதிகள் சந்தோஷமா இருக்கும்போது அவளை தடசம் உண்டாக்குறது, அம்மையும் குழந்தையும் பிரிக்கிறது, இதெல்லாம் பிரம்மகத்திக்கு துல்லியம் சொன்னமே. அதே மாதிரி தூக்கத்தில் எழுப்பப்பட்டவாளையும் பிரம்மகத்திக்கு துல்லியமாக்கும். இந்த பிரம்மகத்தியா தோஷத்தை என்ன செய்யறதுக்கு பிரம்மாவே சொல்றாரே அப்படின்னு கேட்கிறார். தத்கதம் தேவதேவஸ்ய கரோமி சுகநாசனம் கிம்பலம் பக்ஷணாத் தேவ ஏன பாபம் கரோம்யகம். தேவதாவனாவுடைய அவருடைய சுகம் நான் எப்படி கெடுத்துவேன்? வில்லோட அக்ரம் தின்னறதுனால நான் பாபம் செய்ய மாட்டேனா? அல்லாம அதுல என்ன பலன் கிடைக்க போறது? அவளுடைய தூக்கத்தை கெடுக்கிற பாவம் தானே எனக்கு வந்து சேரும் அப்படின்னு செதல் செய்யாம இருக்கிறதுக்கு உள்ள வழியை பார்க்கறது. சர்வஸ்வார்த்தவசோ லோக குருதே பாதகம் கிலாம் தஸ்மாதகம் கரிஷ்யாமி ஸ்வார்த்தமேவ பிரபக்ஷணம். சுவார்த்தத்துக்கு அடிமையாத்திருந்த ஜனமெல்லாம் பாதகம் செய்யறா. அதுകൊണ്ട് நான் இந்த சுவார்த்தத்தை தானே தன்னை நல்ல தீட்டியாக்கி கொள்றேன். சுவார்த்தத்தை நசிப்பிச்சு பாபம் செய்யாதிருக்கணும்னு அர்த்தம். சுவார்த்ததையுள்ள ஜனங்கள் எல்லாம் பாதகம் செய்யறா, அதனால நான் ஒரு காரியம் பண்ண சுவார்த்ததையே நான் தின்னுக்கிறேன், ஆனா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். பிரம்மோவாச்சா தபபாகம் கரிஷ்யாமோ மகமத்யே யதா ஸ்ருணு தேன த்வம் குரு காரியம் நோ விஷ்ணும் போதயமாச்சிரம். பிரம்மதேவன் சொல்றார், நான் சுவார்த்ததையே திங்கிறேன், ஆனா என்ன வில்லி நான் திங்க வைக்க சொல்லாதுங்கோ, அது பாவமாக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே யஜ்ஞ மத்தியத்தில் உனக்கு ஒரு பாகம் நாங்கள் தரோம். பாருங்க, செய்யக்கூடாத காரியத்தை செய்ய சொல்லி மாட்டேன்னு சொல்லும் போது அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறான்.
பதில். அப்போ அந்த கைக்கூலி கொடுக்கறது அந்த காலத்திலே தெரியறது இல்லை புராணத்தில். யஜ்யபாகம் நல்கிறதுக்கு அங்கீகாரமும் உன்னத பதவியும் உனக்கு சின்னமா, பதவியோட சின்னமும் உனக்கு அந்த யஜ்யபாகத்தில் அபிபாவம் கொடுக்கறதுங்கிறதே உன்னத பதவியினுடைய அடையாளமாக்கும். அந்த பாக்கியத்தை உனக்கு நான் தரோம். அதுகொண்டு நீ எங்களுடைய காரியம் சாதிச்சு தரணும். விஷ்ணுவனை உணர்த்தத்தான் வேணும். சமயம் போகிறது, நீ அதை அமாந்திக்காதே, தாமசிப்பிக்காதே. இனி எந்த இப்ப யஜ்யம் நடக்கும் போதெல்லாம் அந்த ஹவிர்பாவம் உனக்கு தந்துடுறோம். ஹோம கர்மணி பார்ஸ்வேஜ ஹவிர்தானாத் பதிஷ்யதி தத்தே பாகம் விஜானீஹி குரு காரியம் துவரான்விதாம். ஹோம கர்மத்தில் ஹவிஷ் ஹோம திரவியம் பகர்ற சமயத்தில் அந்த அன்னத்தை எடுத்து ஹோமத்தில் போடும்போது எப்படி ஒரு பருக்க 2 பருக்க கீழே விழத்தான் செய்யும். பாத்திர விசேஷம் நடந்து பார்த்தா தெரியும். நெய் எல்லாம் சிந்திருக்கும். இவ பாட்டில் பொழுது அப்புறங்களை தொடச்சி விற்த்தியாக்கி எல்லாம் செய்யணும். மாத்தில் உள்ளவா எவ்வளவுதான் ஸ்ரத்தையா பண்ணினாலும் அந்த 1-2 பற்று வெளியில விழத்தான் செய்யும். அது உன்னுடைய பாகம், நீ எடுத்துக்கோ, எங்களுடைய காரியம் நிறைவேற்றித்தான். ஓ யஜ்யம் செய்யும் போது ஹவிர்பாவம் ஹவிஸ் நம்ம யஜ்யத்தில் ஹோமிக்கும் போது அந்த ஹவிஸில் விழாம அந்த யஜ்யம் ஹவிஸ் கீழே விழுந்தா அந்த கீழே விழுற ஹவிசம் மட்டும் எத்தனை ஆனாலும் உனக்கு தான், நீ எடுத்துக்கோ. அதுதான் உனக்கு நாங்கள் தரப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தானம். இப்போ எங்களுடைய காரியம் நிறைவேற்றணும், எங்களுக்கு காரியம் சாதிக்கணும். அதனால எங்களுடைய பர்பஸ் சர்வாகனம் எச்சதிலே உன்னை எதுக்காக சிருஷ்டிச்சனோ அந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு சொன்னார். திரு சூதன் சொல்றார், இத்தியுக்தா பிரம்மணாபம்ரி தனுஷோக்ரம் தருவான்னிதுவாம் சகாத சம்ஸ்திதம் பூமோ விமுக்தாஜா ததா பவேத். பிரம்மா அப்படி சொன்ன உடனே சிதற என்ன செய்தது, வேற ஒன்னும் ஆலோசிக்கலை. அதிவேகம் வில்லோடு மண்ணில் வந்து இருக்கிற பாகத்தை தின்னு தொடங்கினார். பெட்டன்னு ஞான் பொட்டி பயங்கரமான ஒரு சப்தத்தோட வில்லு உடைஞ்சது. எப்படி பிரத்யஞ்சாயம் விமுக்தாயாம் முக்தா கோடிஸ்ததோத்தரா சப்த சமபமத்கோர தேன த்ரஸ்தா சுராஸ்ததா. கீழ்வயத்தில் நான் விட்ட உடனே முகல் பாகம் பொந்தி வேறுபட்டது. அதோட கோரமான ஒரு சப்தம் உண்டாச்சு. அது கேட்ட அந்த சப்தத்தினால தேவன்மாரெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சா. யாருமே பிரதீட்சிக்கலை. அந்த அப்பிரதீட்சிதமான சப்தம், சகிக்க முடியாத சப்தம். பிரம்மாண்டம் க்ஷுபிதம் சர்வம் வசுதா கம்பிதா ததா சமுத்ராச்ச சமத்விக்னா த்ரேசுஷ்ச ஜலஜந்தபஹா. அதை கண்டு பிரம்மாண்டங்கள் எல்லாம் இலகி மறைஞ்சுதான், சமுத்திரங்கள் எல்லாம் சம்பிரமிச்சது, ஜலஜந்துக்கள் எல்லாம் நெட்டித்து. பபுர்வாதாஸ்ததா சோக்ரா பர்வதாஷ்ச கம்பிரே உல்கா பாதா மகோத்பாதா பபூவுர் துக்க சம்சினஹா. கொடுங்காற்று ஆஞ்சு அடிச்சது, பர்வதங்கள்லாம் பிரகம்பனம் கொண்டது வரைக்க ஆரம்பிச்சுதான். துக்க சூஜகமான துர்நிமித்தங்கள், பூகம்பம், கொள்ளிமீன் வீழ்ச்சி இதெல்லாம் உண்டாச்சு. எப்போ அந்த வில்லு உடஞ்ச உடனே அந்த சப்தத்தினாலே, அந்த சந்தர்ப்பத்திலே திசோகோர தராஷ்டாஸ்யன் சூரியோப்யஸ்தங்கதோ அபவது சிந்தா பாபுசுரா சர்வே கிம்பவிஷ்யதி துர்தினே. திக்குகள் எல்லாம் பயங்கரமா உருண்டு குடித்து சூரியன் அஸ்தமிச்சுடுத்து. இந்த துர்தினத்தில் என்னவாக்கு சம்பவிக்கும்னு தேவன்மாரெல்லாம் அப்படியே ஆலோசனை இருந்தாலாம். இப்ப வில்லு உடஞ்சிருத்த என்ன நடக்க போறது தெரியலை. அதானது கிணறுக்கு சொல்றது மாதிரி பூதம் கிளம்பித்து சொல்லுவாள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பித்து சொல்லுவாள். அதே மாதிரி மகாவிஷ்ணுவை எழுப்பணும்னு நினைச்சது இப்ப பிரபஞ்சம் முழுவன் இருட்டாய் எல்லாமே பிரகதிக்ஷோபம் மாதிரி உள்ள நிலைமை வந்துருத்து. என்ன நடக்க போறதே தெரியாம பயந்து எல்லாரும் பார்க்க ஏவம் சிந்தயதாம் தேஷாம் மூர்தா விஷ்ணு சகுண்டலா கதஸ் சமகுடக்வாபி தேவதேவஸ்ய தாபசாஹ. அப்படி எல்லாம் ஆலோசித்தே இருந்தா தாபசன்மாரே என்ன நடந்தது தெரியுமா? தேவதேவனான விஷ்ணுடைய சிரசு கிரீடத்தோடும் குண்டலத்தோடும் கூடி தெரிச்சு போயிடுது. அந்த வில்லு வந்து அடிச்சதும் கழுத்துல வந்து அடிச்சது அப்படியே அந்த கிரீடதாரியா குண்டலத்தோடு இருக்கார். அப்படியே அதோட முகம் அப்படியே அடர்ந்து போய் தெரிச்சு போய் விழுந்திருக்கும். அப்படி கொஞ்சம் தெரிச்சு போய் விழுந்த உடனே இருட்டெல்லாம் கொஞ்சம் மாறுதாம். அந்தகாரே ததா கோரே சாந்தே பிரம்மஹரௌ ததா சிரோஹீனம் ஷரீரம் து ததிருஷாதே விலக்ஷணம். கோரமான அந்தகாரம் அடங்கில உடனே பிரம்மாவும் சிவன் விஷ்ணுவும் எல்லாம் பார்க்கிறா. சிரஸ் இல்லாம விலக்ஷணான சரீரம் தான் அவளுக்கு பார்க்க முடியும். விஷ்ணுவுடைய சிரஸ் இல்லாத சரீரத்தை பார்க்கிறான்.
அந்தகாரே ததா கோரே சாந்தே பிரம்மஹரவு ததா சிரோகீனம் சரீரம் து ததிருஷாதே விலக்ஷணம். அப்படி சரீரம் இல்லாத விஷ்ணுவனுடைய அந்த சிரஸ் இல்லாத விஷ்ணுவுடைய சரீரத்தை பார்த்துட்டு திருஷ்டுவா கபந்தம் விஷ்ணோஸ்தே விஸ்மிதா சுரசத்தமாக சிந்தாசாகலமக்னாச்ச ருருது சோக கர்ஷிதாக. விஷ்ணுவுடைய தலையற்ற சரீரம் கொண்டு தேவசிரேஷ்டன்மாரெல்லாம் சிந்தா சமுத்திரத்தில் மூழ்கினான், சோகதப்தராய் விளம்பிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா இவர் எழுந்திருந்து வந்தா தான் யஜ்ஞம் நடக்கும் சொல்லி தூங்கப்பட்ட இவரை எழுப்ப போன உடனே இவ சிரசே இல்லை, விஷ்ணுவே இல்லை. அங்க எப்படி யஜ்ஞத்தை நடத்துறது? அத்தனை தேவர்களும் அப்படியே வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்கலாம். ஹானாதகிம் பிரபோ ஜாத மத்யத்புதமமானுஷம் வைஷசம் சர்வதேவானாம் தேவதேவ சனாதனா. ஹே நாதா தேவதேவா சனாதனா பிரபோ, இப்படி ஒரு அத்தியுத்புதம் அமானுஷவுமாக்குமே சம்பவிச்சிருக்கு. தேவன்மார்க்கெல்லாம் நரகம்தான் கிடைக்க போறது. மாயேயம் கஸ்ய தேவஸ்ய யா தேத்ய சிரோ கிருதம் அச்சேத்யஸ்துவம் அவப்யோசி அப்ரதாஹ்யோசி சர்வதா. உங்களுடைய சிரசு தெரிச்சு போனது இது தேவன்மாருடைய எந்த தேவனுடைய மாய கொண்டாக இப்படி நடந்தது? நீங்கள் என்னைக்கும் அச்சேத்தியனும் அபேத்தியனும் அதாக்கியனும் அல்லவா? உங்களுக்கு மரணம் ஒன்று கிடையாது, நாசம் ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தலை எப்படி தெரிச்சு போச்சு, இது எந்த தேவனுடைய மாயினால நடந்தது அப்படின்னு தேவர்கள் எல்லாம் மனசோடு விஷமத்தில் என்ன செய்யணும் தெரியாம பேசிக்கிறான், கேட்கிறான். ஏவம் கதே துயி விபோ மரிஷ்யந்தி ச தேவதாக கீதிருஷஸ்துய நஸ்நேக ஸ்வார்த்தேன இவருதோ மாம். ஏ பிரபு, இப்படி இந்த ரீதியில போனா தேவதைகள் எல்லாம் இல்லாம ஆயிடுவாளே. உங்களுக்கு எங்கள்கிட்ட தோணப்பட்ட ஸ்நேகம் எப்படி உள்ளதாக்கும்? ஆத்மார்த்தமாய் நாங்கள் பிரார்த்தனை பண்றோம், சங்கடப்படுறோம், அழறோம். என்னவாக்க நடந்தது? நாயம் விக்ன கிருதோ தைத்ய நயக்ஷேர் நச்ச ராட்சசைஹி தேவைரேவ கிருத கஸ்ய தூஷணம் ச ரமாபதே. இந்த விக்னம் வருத்தி வச்சது தைத்தியன்மாரா, யக்ஷன்மாரா, ராட்சசன்மாரா? இலகே ரமாபதே, உங்கள்கிட்ட தெற்று செய்தது தேவன்மார் தான். நாங்க தானே உங்களுடைய நித்ரையை நாங்கள் பங்கம் வருத்தினோம், எங்க பேர்ல தான் மிஸ்டேக். அதுக்குள்ள சிக்ஷை தானா அது எங்களுக்கு? பராதீனா சுடா சர்வே கிம் கோர் மக்வ பிரஜாமஹா சரணம் நைவ தேவேஷ சுராணாம் மூடச்சேதசாம். தேவன்மாரெல்லாம் அப்படி பராதீனராயிருக்கா, நாங்கள் என்ன செய்யணும் தெரியலை, எங்க போவோம்? ஏ தேவேஷா, மூடபுத்திகளான தேவன்மார்க்கு இனி யாரும் சரணம் இல்லையே, எங்களுக்கெல்லாம் ஆசிரியம் நீங்கள் தானே. உங்களுடைய நிலைமை இப்படி ஆயிடுத்து, அதுக்கு நாங்க தானே காரணம். அதனால நச்சைஷா சாத்விகி மாயா ராஜசி நச்ச தாமசி யா சின்னம் சிரஸ்தேத்ய மாயேஷஸ்ய ஜெகத்குரு. மாயுடைய அதிபரும் ஜெகத்குருமான நீங்கள் சிரசை போல் அற்று போனது சாத்விகமா ராஜசமா தாமசமான மாய கொண்டு அல்ல. இது எப்படி நடந்தது? கிரந்தமானான் ததா திருஷ்டுவா தேவான் சிவபுரோகமான் புருகுஸ்பதிஸ்ததோவாச சமயன் வேதவித்தமஹா. சிவப்பிரபுகரான தேவன்மார் இப்படி விலபிக்க அவரை ஆசிரிச்சுண்டு வேதத்தின் சேஷ்ண பிரகஸ்பதி சொல்றார், ருதிதேன மகாபாகா கிருந்திதேன ததா பிகும் உபாயச்சாத்திர கர்த்தவ்ய சர்வதா புத்தி கோஜராக. மகாபாகியவான்மாரே, இப்படி அழுதது கொண்டோ அலமுறையிட்டது கொண்டோ என்ன பிரயோஜனம்? நம்மளெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காக பகவானை எழுப்பறதுக்கு ட்ரை பண்ணினோம், அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நடந்துட்டேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. இதுக்கு ஒரு போம்வழி என்னது? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்? அப்பவுமே அப்படித்தான் நினைக்கணும் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் வந்துருத்தோன்னு அது வந்துருத்தே அப்படின்னு அதை நினைச்சுண்டோ அதுக்கு காரணமானவ ஆரினை கண்டுபிடிக்கோ எல்லாமே அது என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏது விதனை ஆலோசி உபாயம் கண்டுபிடிக்கணும். அதாக்கு இப்ப செய்யணும் வழியே இப்படி அலறி முறையிட்டது கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தெய்வம் புருஷகாரஸ்ச தேவ தேவேஷ சதிருஷா உபௌ உபாயஸ்ச விதாதவ்யோ தெய்வாத் பலதி சர்வதா. தேவேஷா, பாக்கியமும் புருஷ பிரயத்னமும் ரெண்டும் துல்லிய பிரதானங்கள் தான். ஏது பிரகாரத்திலானாலும் பரிகார கர்மம் நாம் செய்யத்தான் வேணும். பாக்கியம் உண்டானா பலமத்து உண்டாகும், நமக்கு பாக்கியம் இல்லையானா பலமத்து கிடைக்காது. ஆனா பரிகார கர்மம் செய்துதான் ஆகணும். அதனால இப்ப நாம செய்தது அவர் எழுப்பினது தப்பான காரியம்தான். ஆனா உத்தேசம் எப்பவுமே நல்லதுதான். அந்த காரணத்தினால இதுக்கு ஒரு பரிகாரம் கண்டத்தனம், என்ன வாக்கு செய்யலாம் அப்படின்னு இவர் கேட்க எல்லாருமே ஆலோசிக்கிறா. என்ன செய்தா நமக்கு இது இப்படி
பகவானுடைய தலைப்பையிலே அதுக்கு நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னு ஆலோசிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வரான். அது பார்ப்போம். வரும் சகஸ்திரவாகனாய்த்திருந்தான் இந்திரன். சொர்க்கத்திலிருந்து ஸ்தான பிரஷ்டம் கிடைச்சது. மானசதரத்தில் தாமரைக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தான். இப்படி இந்திரனுக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துட்டுண்டு. ஏதே துக்கஸ்ய போக்தார கேன துக்கம் ந புஜ்யதே சம்சாரேஸ்மின் மகாபாகா தஸ்மா சோகம் திஜந்துவை. இவரெல்லாம் துக்கம் அனுபவிச்சாதான் இந்த சம்சார ஜீவிதத்தில் ஆராக்கம் துக்கம் அனுபவிக்காதது. அவனு மகாபாகியன்மாரே, நீங்கள் சோகம் விடிஞ்சாலும் நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது என்ன செய்யலாம் ஆலோசனை. சிந்தையந்து மகாமாயாம் வித்யாதேவியும் சனாதனியும் சா வித்யா சதினக்காரியம் நிர்குணா பிரகதிபராம். சனாதனியும் வித்யாதேவியுமான மகாமாய ஸ்மரிச்சுங்கோ. நிர்குணையும் பராப்பிரகதியுமான அந்த தேவி நம்முடைய காரியம் நிறைவேற்றி தருவள். நமக்கு இப்ப ஒரே ஒரு ஆசிரியம் தேவி மட்டும்தான். வேற யாரு நினைச்சாலும் நம்மளை இப்ப காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாற்ற வேண்டிய விஷ்ணுவுடைய சிரசு போயாச்சு. அதனால என்ன, அந்த மகாமாய் வித்யாதேவியை நம்மளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரம்ம வித்யாம் ஜெகத்தாத்ரீம் சர்வேஷாம் ஜனனீம் ததாம் யயா சர்வமிதம் வியாப்தம் திரைலோக்கியம் சஜராஜரம். பிரம்ம வித்யா சுரூபிணியும் ஜெகத்தை தரிக்கப்பட்டவளும் எல்லாரோட அம்மையுமான அந்த தேவியை நீங்கள் ஸ்மரிச்சுங்கோ. சராஜரங்களோடு கூடிய திரையோக்கியம் முழுவதும் நிறைஞ்சிருக்கப்பட்டவள் அந்த மகாமாயை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்களா. இத்யுக்துவாவை சுரான்வேதா நிகமான திசேஷகா தேகயுக்தான் சிதானக்ரே சுர காரியார்த்த சித்தையே. தேவன்மாருடைய இப்படி சொல்லிட்டு பிரம்மா தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு வேண்டி மூர்த்தி ரூபம் தரிச்சு மும்பில் இருந்த வேதங்கள்ட்ட எல்லாம் இப்படி நிர்தேசிச்சார். அந்த வித்யாஸ்வரூபிணியான அந்த தேவியை பிரார்த்திக்கணும் மாதிரி அவர் சொல்லிக் கொடுத்தார். எப்படி பிரார்த்தனை பண்ணினா அவளுக்கு என்ன பலன் கிடைச்சது, எப்படி மகாவிஷ்ணுடைய சிரசு வந்ததுங்கிற விஷயத்தை நமக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கதையில நான் 45 ததைவ லிங்கபாதச்ச மகாதேவஸ்ய சாபதா ததைவாத்திய ஹரேர் மூர்தா பதிதோ லவணாம்பசி. மகாதேவனுடைய லிங்கம் மகர்ஷிமாருடைய சாபம் மூலம் நிலம்பதிச்சுதான். அதுபோல இப்ப ஹரியோட சிரசம் உப்பு கடல்ல விழுந்தது. அந்த கதை என்னங்கிறது அந்த சிவபுராணம் பார்க்கும்போது தான் தெரியும். அது இதுல அந்த கோட் பண்ணிருக்காம அந்த கதை தெரியலை. அது பார்க்கணும், சிவபுராணத்துல வருது, அது பார்ப்போம். மகர்ஷிமாருடைய சாபம் கிடைச்சி அதானது இந்த ஒரு காலத்துக்கு அதீதமானது ஒன்றும் கிடையாது. காலத்துக்கு அகப்பட்டு தான் எல்லாம் இருக்குங்கிறதுக்குள்ள எடுத்துக்காட்டுகள் தான் இதெல்லாம். அதனால ஒன்று நடந்து போச்சு சொல்லி நம்ம வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அதுக்கு என்ன வேணுங்கிற சொல்யூஷனை தான் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உண்டு, தேவி மட்டும்தான் அப்படின்னு சொல்றதாயிட்டாக்க அங்க வருது. அந்த பிரம்மதேவன் வந்து சொன்னார், இவர் தலையை கிள்ளி எடுத்தார், அதோட தீரலை. இவர் அப்படியே அக்னிஸ்தம்பமா நிற்கிறார் பரமேஸ்வரன். உன்ன தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றா, இல்லை இப்படி இருந்தா எங்களால் ஆராதிக்க முடியாது, பழைய மாதிரி ரூபம் வரணும் சொல்லும் போது அது அப்படியே சுருங்கி 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 ஒரு லிங்க ரூபத்துல அவர் மாறினார். அதுதான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கோவில் உள்ளதாக்கும் ஒரிஜினல் லிங்கம். அந்த இது இந்த பக்கம் அப்புறம் பிரதிஷ்டித்ததாக்கும். இந்த லிங்கோத்பவ காலம் அப்படிதான் நம்ம லிங்கமாயிட்டு அங்க ஆவிர்பவிச்சார்னு வருது. அதுதான் சிவராத்திரினாக்கும். சிவராத்திரி மாங்கத்தில் ஒரு கதை, நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை இதாக்கும், திருவண்ணாமலையில உள்ள இதாக்கும். அது அது இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தமிழ் உள்ள ஒரு வாக்கு தர்க்கத்தினால வந்த ஸ்தலமாக்குனாக்கும் புராணங்கள்ல இருக்கு. அதுல சொன்னேன் தேவன்மாரிட்ட சொல்லிட்டு பிரம்மா தேவகாரியம் சாதிக்கிறது வேண்டி மூர்த்தி ரூபம் தரிச்சு மும்பல தேவன்மாரிட்ட இப்படி நிர்தேசிச்சார். என்ன செய்யணும் நிர்தேசிச்சார், என்ன நிர்தேசிச்சார், என்ன செய்தாருங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னேனே. ஆமா, ஏன்னா 50 வருத்தானே படிச்சிருக்கோம். நம்ம டைம் இல்லையே, 4 நிமிஷம் தான் இருக்கு, நீ எடுத்தாலும் தீராது. 115 ஸ்லோகம் இருக்காது. பாக்கி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அம்மா ஒரே ஒரு டவுட் மாமா, இந்த 50 வந்து இத்யுக்த்வாவை சுரான் வேத நிகமான் ஆதி தேசக கரெக்ட்டா? ஒரு செகண்ட். ஆதி தேசக பிரதமஸ்கந்தம் பஞ்சமோத்தியாயத்தில் 50வது ஸ்லோகம் வரை நம்ம பார்த்தோம். இத்யுக்த்வாவை சுரான் வேதா நிகமானாதிதேசா தேகயுக்தான் ஸ்திதானக்ரே சுரகாரியார்த்த சித்தையே. தேவன்மார்ட்ட இப்படி சொல்லி பிரம்மா தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு வேண்டி மூர்த்தி ரூபம் தரிச்சு 3 வேதங்கள்கிட்ட இப்படி நிர்தேசிச்சார் அப்படின்னு சொன்னோம். என்ன வாக்கு நிர்தேசிச்சார்? பிரம்மோ வாஜா
சுபந்து பரமாம் தேவீம் பிரம்மவித்யாம் சனாதனீம் கூடாங்கீம் ச மகாமாயாம் சர்வகாரியார்த்த சாதினீம். வேதங்களே, நீங்கள் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியும் சனாதனையும் கூடமூர்த்தியும் சர்வகாரியங்களும் சாதிக்கிறதுக்கு சமர்த்தையும் மகாமாயம் சிரேஷ்டையுமான தேவியை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. தேவின்னு சொன்னா 26 தத்துவமான பிரம்மம் அர்த்தம். எப்பவுமே அதை நினைச்சுக்கணும். அதனாலதான் எல்லா தேவர்களும் வேதங்களும் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது ஆறுன்னா அந்த பிரம்மத்தை தான். நம்ம படிக்கிற கந்தம் தேவி பாகவதமானத்தினால அது தேவின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே தச்சுத்வா பஜனந்தஸ்ய வேதா சர்வாங்க சுந்தராக துட்டபூர் ஞானகம்யாம் தாம் மகாமாயாம் ஜெகஸ்திதாம். பிரம்மாவோட இந்த வாக்கு கேட்டு ரூப சௌந்தரியம் தகுந்த வேதங்கள் ஞானம் கொண்டு அறியப்படப்பட்டவளும் ஜெகத்துக்கு ஸ்திதி செய்யப்பட்டவளும் அந்த மகாமாய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கிறது இந்த ஆதிபராசக்தி தானே, பிரம்மம் தானே. அப்படி சொன்னோன்னு வேதங்கள் சொல்றது வேதா ஊச்சோ நமோ தேவி மகாமாயே விஸ்வோத்பத்திகரே சிவே நிர்குணே சர்வபூதேஷி மாத சங்கர காமதே. ஏ மங்களஸ்வரூபிணி மகாமாயே விஸ்வஜனனி நிர்குணே. நிர்குணேனா குணத்துக்கெல்லாம் அதீதமானவள் அர்த்தம். நிர்குணம்னா குணமில்லாதவள் அர்த்தம் கிடையாது. நிர்குணாயை நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் அர்ச்சனை பண்றோம் இல்லையா. சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்கள் மாயைக்குள்ள வஸ்துக்களுக்கு நமக்கெல்லாம் இருக்கிறது. சத்துவம் தமஸ்கிற 3 குணங்கள். மாயைக்கு அதீதமானது பிரம்மமானதுனால அதுக்கு குணம் கிடையாது, குணத்துக்கெல்லாம் அதீதமானது. அதனால நிர்குணாயே நமஹா பரம். அதனால நிர்குணே, நான் மாயைக்கு அதீதம் அல்லவே, மாயைக்கு அதீதம் அல்லவா பிரம்மம். சாரி, மாயைக்குள்ள இருக்கிறதுக்கு தானே இந்த குணங்கள் உண்டு. மாயைக்கு அதீதமானத்தினால நிர்குணே. சர்வபூதங்களை நியந்திரிக்கப்பட்டவளே, சங்கரனுக்கு பிரியம் செய்யப்பட்டவளே, பரமேஸ்வரனுடைய பிரியகாரிணி அம்மா. ஹே தேவி, உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றோம். எப்படி தொம்பூமி சர்வபூதானாம் பிராண பிராணபதாம் ததா தி ஸ்ரீ காந்தி க்ஷமா சாந்தி ஸ்ரத்தா மேதா திருதி ஸ்மிருதி. ஹே தேவி, சர்வபூதங்களுக்கும் வாசஸ்தானமானவள் பூமிதான், நீங்கள் தான் அது. அதுபோல பிராணிகளோட எல்லாம் பிராணனாக்கும் நீங்கள், புத்தியாக்கு நீங்கள், ஐஸ்வர்யமாக்கு நீங்கள், காந்தியாக்கு நீங்கள், க்ஷமையாக்கு நீங்கள், சாந்தியாக்கு நீங்கள், ஸ்ரத்தையாக்கு நீங்கள், மேதையாக்கு நீங்கள், திருதி தைரியமாக்கு நீங்கள், ஸ்மிருதி ஓர்ம சக்தி நீங்கள் தான். யாதேவி சர்வபூதேஷு நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த 5ஆம் அத்தியாயத்தில். அது அம்படி இதுல வருது. அந்த அர்த்தம் தான் அம்படும் வருது. தீம் பிராணனும் தேவிதான், புத்தியும் தேவிதான், ஐஸ்வர்யமும் தேவிதான், காந்தியும் தேவிதான், க்ஷமையும் தேவிதான், சாந்தியும் தேவிதான், ஸ்ரத்தையும் தேவிதான், மேதஸும் தேவிதான், தைரியமும் ஸ்மிருதியும் எல்லாம் தேவிதான். யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபிண சம்ஸ்திதான் அதுல சொல்றோம். நான் அந்த பிரம்மத்தினுடைய அம்சமான தான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா. அதுதான் நம்மளை எல்லாமே செய்யிப்பிக்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறதுனால புத்தியும் தேவிதான், சக்தியும் தேவிதான், க்ஷமையும் தேவிதான், சாந்தியும் தேவிதான் அர்த்தம். அப்படி எல்லாமா இருக்கக்கூடிய தேவி உங்களை நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம். இப்படி தொமுத்கீதேர்தமாத்ராசி காயத்ரி வியாகிருதிஸ்ததாம் ஜயா ஜபிஜயா தாத்ரி லஜ்ஜா கீர்த்தி ஸ்பிருகாயுதயாம். நீங்க தான் உத்கீதத்தில் அர்த்தமாத்திரையாகிறீர்கள். காயத்ரியும் வியாகிருதியும் ஆகப்பட்ட ஜெயும் விஜயும் நீங்க தான். தாத்ரிமார் கீர்த்தி ஆகிரகம், லஜ்ஜையாக்கும் கீர்த்தி, விஜயாக்கும் தாத்ரிமார், ஆகிரகம் தயை. உத்கீதம்னு சொல்லப்பட்டது ஓங்காரம். ஓமித்ய தக்ஷலம் உத்கீதா அப்படின்னு சாந்தக்கிய உபனிஷத்துல இருக்கு. அதனால வாக்கும் பிராணனும் எல்லாம் அந்த ஓம்ங்கிற சப்தத்தில் அடங்கி இருக்கு. ஒன்னும் ஸ்திரீயும் மற்றது புருஷனும். அதுகொண்டுதான் உச்சாரணத்தில் அர்த்த மாத்திரை அப்படின்னு சொல்றான். பூஹு புவஹா சுபஹா இதான் வியாகிருதிகள். பூர்புவசுபஹான்னு காயத்ரி தொடங்கும். திரிலோகங்களுடையும் சாரமாக்கும் உபனிஷத்து சொல்றது தாத்பரியம். அதுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய காயத்ரி தேவியா இருக்கிற தேவி உன்னை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் தேவிய ஸ்தோத்திரம் பண்றது. அப்புறமோ துவம் சம்ஸ்தோமோம் புவனத்ரய சம்விதானம் தக்ஷாம் தயாரசயுதாம் ஜனனீம் ஜனானாம் வித்யாம் சிவாம் சகலலோகஹிதாம் வரேண்யாம் வாக்பீஜவாச நிபுணாம் பவனாசகர்த்ரீம். ஹே தேவி, 3 லோகத்தையும் சம்விதானம் சேர்த்த சாமர்த்தையும் தயாமையும் ஜனங்களுக்கெல்லாம் அம்மையும் வித்யாரூபிணியும் சர்வமங்கள ஸ்வரூபிணியும் லோகத்துக்கெல்லாம் ஹிதகாரணியும் சிரேஷ்டையும் வாக்பீஜத்துக்கு ஸ்திரிஜய சமர்த்தையும் சம்சார துக்க சம்ஹாரணியமான தேவி நாங்கள் இதான் ஸ்தோத்திரம் பண்றோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். நம்ம எல்லா வாக்குகளும் ஒவ்வொரு அக்ஷரமும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் அர்த்தம்.
அதனால லோகத்துக்கெல்லாம் ஹித செய்யப்பட்டவளும் தேவிதான். வாக்பீஜத்துல ஸ்திதி செய்யப்பட்டவள் அப்படின்னா பரா பிரத்யக்ஷதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த பராங்கிற சக்தி மூலாதாரத்தில் இருக்கிறது அந்த தேவிதான். அது வாயு சம்பர்க்கத்தினால நாபி வரை வரும்போது அதுக்கு பஷ்யந்தின்னு பேரு. அது நாபிலிருந்து ஹிருதயம் வரை வரும்போது அதுக்கு மத்தியமான பேர். அந்த மத்தியமாங்கிற சப்த ரூபம் வாயு சம்பர்க்கத்தினால கண்டம் வரை வந்து அக்கர ரூபத்தில் வெளியில் வரும்போது அதுக்கு வைகரின்னு பேர். அதனால அம்மானு கூப்பிட்டா அந்த 4ஆமத்த ரூபம் மட்டும்தான் நமக்கு தெரியாது, வைகரி தான் நமக்கு தெரியாது. பாக்கி 3 ரூபங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள வரப்பட்ட பாவ மாற்றங்கள் தாற்பயம். அப்படி வாக்பீஜத்தில் இருக்கக்கூடிய தேவி சப்தஸ்வரூபனையா இருக்கிற தேவி பிரம்மாகர சௌரி சகஸ்திரநேத்ர வாக்வன்னி சூர்யா புவனாதிநாதா தே தொத்கிருதா சந்தி ததோ நமுக்யாஹ மாதா யதஸ்துவம் சிதஜங்கமானாம். பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், வாக்தேவதை, அக்னி, சூரியன் தொடங்கி இந்த புவனத்துக்கு அதிபதிகளாய் காணப்பட்டவாள் எல்லாம் உங்களுடைய சிருஷ்டிகள் தான். தேவி மகாத்மியத்தில் நம்ம படிக்கிறோம். இது நம்ம லலிதா சகஸ்ரநாமம் டெய்லி சொல்லப்பட்டது தானே. சிருஷ்டிகர்த்தே பிரம்மரூபா கோப்திரே கோவிந்த ரூபிணி சம்ஹாரணி ருத்ரரூபா திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. அந்த பிரம்மன் தான் ஸ்திரீ பண்ணும் போது என்ன பண்ணுதா, பிரம்மாவோட ரூபத்தை தரிக்கிறதாம். அந்த பிரம்மம் பிரம்மாவா வந்து சிருஷ்டிக்கிறது. கோப்திரே கோவிந்த ரூபிணி ஸ்திதி பண்ணும் போது விஷ்ணுவோட ரூபத்தை தரிக்கிறது. ஒரே ஆக்டர் பல மாதிரி வேஷம் போடுவா இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் மேல, அதுதான் பல ரூபத்தில் தரிக்கிறது. அதனால இந்த 3 லோகத்திலே உள்ள பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், வாக்தேவதை, அக்னி, சூரியன் என்னென்ன தேவதா சுரூபங்கள் உண்டோ அதை விட்டு உன்னுடைய சிருஷ்டி தான். அதுகொண்டு முக்கியர் அல்ல, நான் ஸ்திரஜங்கமங்களெல்லாம் மாதா தான் நீங்கள். அப்படின்னா இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் முக்கியர் அல்லான்னு அவ பிராதானியம் அல்லான்னு அர்த்தம் அல்ல. அவளெல்லாம் உன்னுடைய சிருஷ்டி ஆனத்தினால எல்லாத்திலையும் அமைச்ச முக்கியமானது அந்த பிரம்மம் அப்படிங்கிறது தான். எல்லா கிரந்தமுமே நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டது, பிரம்மன் தான் சத்தியம். ஒற்ற வாக்கு தான். 18 புராணங்கள், எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை கிருதிகள், எத்தனை காவியங்கள், என்னத்தை வேணா எடுத்துங்கோ, எல்லாத்தோட நக்ஷல் என்னதுன்னு கேட்டா ஒற்ற வாக்குல சொன்னா பிரம்மைவ சத்தியம். 2வது ஒண்ணு கிடையாது, பிரம்ம ஏவ சத்தியம். அது ஒண்ணுதான் சத்தியம். அப்படின்னா பாக்கி அம்பட்டு மித்தியை நடக்குது. எல்லாம் பிரம்மத்தை தவிர இந்த உலகத்துல என்ன இருக்கோ அது அம்பட்டு மித்தியை இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு நாளைக்கு இல்லாம ஆகும் தத்துவம். அதனாலே வாழ முக்கியம் அல்ல. அப்படி மகாபிரளய காலத்துல 50 தத்துவங்களும் போயிடுமே, இந்த பிரம்மம் மட்டும்தானே இருக்கும். அப்புறம் அடுத்த யுகம் சிருஷ்டி பண்ணும்போது தான் பிரம்மாவை சிருஷ்டிச்சு, பிரம்மாவை கொண்டு லோகத்தை சிருஷ்டிப்பிச்சு, விஷ்ணுவை கொண்டு ரட்சிப்பிச்சு, சிவனை கொண்டு சமகரிப்பிக்கிற ஜோலி எல்லாம் அந்த பிரம்மம் தான் செய்யறது. பிரம்மம் அந்த ரூபத்துல வந்து செய்யறதுன்னு தாத்து. நம்ம டெய்லி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஜெபிக்கிறது தான். அதைத்தான் இங்கேயும் சொல்றார். பிரம்மாகர சௌரி சகஸ்திரநேத்ர வாக்வன்னி சூரியோ புவனாதிநாதா தேத்வத்கிருதா சந்தி ததோ நமுக்யாஹ மாதா யதஸ்துவம் ஸ்திரம் ஜங்கமானாம். இந்த ஸ்லோகத்துல ஸ்திரமா இருக்கப்பட்ட இந்த ஜங்கத்துல ஸ்திரமா இருக்கப்பட்ட என்னன்னா, ஹே தேவி நீதான் அந்த பிரம்மன் தான் ஸ்திரம். பாக்கி எல்லாம் ஒவ்வொரு யுகத்திலே மாறி மாறி வரும் தாத்பரியம். சகல புவனமேதத் கர்த்துகாமா யதம் த்வம் சதஜி ஜனனி தேவான் விஷ்ணு ருத்ராஜ முக்யான் ஸ்திதிலய ஜனனம் தைகரைசேக ரூபா நகலு தவ கதகம் ஜித் தேவி சம்சாரலேஷா. இந்த சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டதும் தேவிதான். உங்களுடைய ஆக்கிரகப்படிதான் லோகம் சிருஷ்டிக்கப்படுறது. விஷ்ணு ருத்ரன் பிரம்மாங்கிற தேவன்மாரும் நீங்க தான் சிருஷ்டிக்கிறேன். அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமேக்கும் ஏகமூர்த்தியா இருக்கப்பட்டது நீங்கள் தான். நீங்கள் அவளை கொண்டு அதை செய்யிக்கிறேள். இந்த பிரம்மன் தான் இவாளை கொண்டு செய்கிறது. வாக்குலா சொல்ல போனா பிரம்மத்துக்கு முன்னாடி சிவனாகட்டும், விஷ்ணுவாகட்டும், ருத்ரனாகட்டும் சுதந்திரன் அல்ல. பிரம்மாவோட இஷ்டத்துக்கு சிருஷ்டிக்க முடியாது, அந்த பிரம்மத்துடைய ஆக்கை அனுசரித்து தான் சிருஷ்டிக்க முடியும். அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலேயா இருக்கப்பட்டது அந்த பிரம்மம். 26 தத்துவமான பிரம்மம், இதுதான் சுப்ரீம் பவர்னு அர்த்தம். அதை எம்பசிஸ் பண்றதுக்கு தான் இப்படி புராணத்துல வர்றது. ஏ தேவி எல்லாம் நீங்க செய்யப்பட்டதுதான். நீங்க பல ரூபத்துல வந்து எல்லாம் செய்யப்பட்டதா இருந்தாலும் சம்சார லேசம் போலும் உங்களை தீண்டாது தத்துவம். ஏன்னா தீண்டினா அது மாயக்குள்ள வஸ்துவாயிடுமே இல்லையா. மாயக்கு அதீதமானதானே பிரம்மம். அதனால இதொன்னும் தேவியை தீண்டாது. நதே ரூபம் வேத்தும் சகல புவனே கோபி நிபுணோ நனாம்னாம் சக்யா சங்கியாதே கதிதுமிக யோக்யோஸ்தி புருஷா இதல்பம் கீலாலம் கலயுது மசக்த சதுநாதா கதம் பாராபராக கலன சதுரசாத்தியதாமிதி. உங்களோட ரூபம் எடுதுன்னு தெரியறதுக்கு
സകല ഭുവനത്തിലെയും ആരും സമർത്ഥരല്ല. ബ്രഹ്മത്തിലുള്ള രൂപത്തെ ആരാലും മനസ്സിലാക്ക முடியாது. ஏன் മനസ്സിലാக்க முடியாது? பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது. എന്നാണ് நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். பிரம்மம்னா ரூபம் இல்லாத ஒன்று. எப்படின்னா மனசிலாக்கிறதுக்காக சொல்றேன், எலக்ட்ரிசிட்டி மாதிரி. எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு பவர் தானே, எனர்ஜி தானே. அது எப்படி கண்ணால பார்க்க முடியும்? அதுக்கு ரூபம் கிடையாது. அது சப்திக்குமா? சப்தம் கிடையாது, காதால கேட்க முடியாது. அதுக்கு மனம் உண்டா? மூக்கால மணந்து பார்க்க முடியாது. அதுக்கு ரசம் உண்டா? நாக்கால நக்கி பார்க்க முடியுமா? எலக்ட்ரிசிட்டியே முடியாது. சரி, தொட்டு பார்க்க முடியும், ரூபம் இருந்தால் தானே தொட முடியும். அப்படி சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கிற பஞ்ச தன்மாத்திரையோட கண்காது மூக்கு நாக்கு தொக்குங்கிற ஞான இந்திரியங்களால மனசிலாக்க முடியாதது அந்த பிரம்மம். ஏன்னா அதுக்கு ரூபம் கிடையாது. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ரிக்வேதம். அதுதான் பிரம்மத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வேதம். அப்படிப்பட்ட இருக்கும்போது இந்த சகல புவனத்திலே யாருக்குமே சாமர்த்தியம் கிடையாது உங்களுடைய ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப எப்படி இந்த காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி தேவியை நம்ம சொல்றோம்னா, நமக்கு ஆராதிக்கிறதுக்காக அந்த ரூபத்தை தரிக்கிறா தேவின்னு அர்த்தம். பிரம்மாவை சிருஷ்டிச்சு பிரம்மாவுடைய சக்தியாக சரஸ்வதியை சிருஷ்டிக்கிறான். அதே மாதிரி விஷ்ணுவை சிருஷ்டிச்சு விஷ்ணுவோட ரூபமா மாறி அதோட சக்தியாக லட்சுமியாக மாறுறா. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, சக்குளத்து தேவி, ஆற்றுகால் தேவி, என்னென்ன தேவிகள் உண்டோ எல்லாம் இந்த பிரம்மம் தான் பல ரூபத்துல ஆராதிக்கிறதுக்காக நம்ம சங்கல்பிச்சு வச்சது தாத்பரியம். நம்ம ரிஷிகள் சங்கல்பிச்சு தந்ததுன்னு தாத்பரியம். நீங்கள் அல்லாம உங்களுடைய நாமங்கள் எத்தனைன்னு யோகியனான ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியாது. ஒரு துள்ளி வெள்ளம் போடும் சிருஷ்டிக்க கழியில்லாத சத்தியசந்தனான ஒருவன் எப்படி சமுத்திரத்தை சிருஷ்டிக்க சமர்த்தனாவன்? ஒரு துள்ளி வெள்ளத்தை மனுஷனால சிருஷ்டிக்க முடியுமா? முடியாது. அவன் எப்படி சமுத்திரத்தை சிருஷ்டிப்பன்னு சொன்னா, சமுத்திரத்துக்கு எப்படி ஆழம் பார்க்க முடியாதோ, வியாப்தியை அளக்க முடியாதோ, எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியதோ, லோகத்துல மூணுல 2 பாகமும் சமுத்திரம் தானே. அப்படிப்பட்ட உங்களுடைய பிரபாவத்தை, உங்களுடைய ரூபத்தை எப்படி வர்ணிக்க முடியும், எப்படி மனசிலாக்க முடியும் தாற்பயம். அது பியாண்ட் அவர் ரீச் அப்படிங்கிறது தான் சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதனால நதேவானாம் மத்தியே பகவதி தவானந்த விபவம் விஜானாத்யே கோபி துமிக புவனேகாசி ஜனனி. கதம் மித்யா விஸ்வம் சகலமபி சைகா ரஜயசி பிரமாணம் தேத்வதஸ்மின் நிகம வஜனம் தேவி விகிதம். ஹே தேவி, தேவன்மாரோட கூட்டத்துல அனந்தமான சக்தியை குறித்து அறியப்பட்ட ஒரு ஆள் போலும் கிடையாது. நீங்க தான் புவனத்தினுடைய ஒரே ஒரு தாய். அத்தனையும் சிருஷ்டிச்சது நீங்கள் தான். அதனால எல்லாத்துக்கும் தாயா இருக்கக்கூடியவள் தேவிதான். அப்படி இருக்கும்போது எப்படியாக்கு இந்த மித்யா பிரபஞ்சத்தை ஒற்றைக்கு சிருஷ்டிக்கிறேள்? ஏகாய் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுங்கிறது பிரமாணமாய் வேத வாக்கியங்கள் காணறதே. எப்படித்தான் இந்த உலோகத்தை ஒற்றைக்கு சிருஷ்டிக்கிறோ உங்களுடைய பிரபாவத்தை எப்படி வர்ணிக்கிறது? ஸ்தோத்திரம் பண்றா தேவிய தாத்பரியம். பாகவதம் பிரதமஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம். அதில் 60 ஸ்லோகம் வரை நம்ம பார்த்தோம். தேவன்மாரோட கூட்டத்துல உங்களை உங்களுடைய அனந்தமான சக்தியை குறித்து யாரால தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க தான் புவனத்துக்கு ஒரே ஒரு அம்மை. நீங்க தான் இந்த லோகத்தை முழுவதும் சிருஷ்டிக்கிறேள். இப்படி தனியா ஒரு ஆளா இருந்துட்டு லோகத்தை எப்படிதான் சிருஷ்டிக்கிறேளோ அப்படிங்கிறத. ஏன்னா ஏகையாய் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதா தானே வேதங்கள்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லி தேவியினுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறார். மேல நிரீஹாய்வாசித்வம் நிகழ ஜெகதாம் காரணமஹோம் சரித்திரம் தே சித்திரம் பகவதி மனோனோ வியதயதி கதம் காரம் வாச்யஹ சகல நிகமாகோச்சர குண பிரபாவஸ்வம் யஸ்மான் ஸ்வயமபி ந ஜானாசி பரமம். ஹே தேவி, சகல ஜெகத்துக்கும் காரணபோதையான நீங்கள் ஒன்னிலேயும் ஒரு ஆகிரகம் இல்லாத ஒரு சக்தியாக்கும். தேவிக்கு எது ஆகிரகம் இல்லையா? எல்லாருடைய ஆகிரகங்களை பூர்த்தி பண்றதானே தேவியினுடைய வேலை. அதனால உங்களுடைய சரித்திரம் ரொம்ப விசித்திரம் தான். அதனால எங்களுடைய மனசை விஷமிப்பிக்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணுமே ஒரு ஆகிரகம் இல்லைங்கிறது என்ன அநியாயம் பாருங்க. அவளா ஆகிரகிக்காம இருக்கட்டுமே. வேதங்கள் ஒன்னுக்கும் மனசிலாக்க முடியாத உங்களுடைய குணோதாரியை குறித்து எந்த ரூபத்திலேயாக்கும் நம்ம சொல்ல முடியும்? அதனால பரமமான பிரபாவத்தை
உங்களுடைய பிரபாவத்தை ஆராலும் வர்ணிக்க முடியாது. தேவி மகாத்மியத்தில் இப்படிதான் வரும். 11ാമത്തെ അധ്യായം ചൊല്ലുമ്പോഴോ ആയിരുന്നവൾ അനന്തനാലെയോ ஆறுமுகமுள்ள ஷண்முகனாலேயோ 4 முக பிரம்மாவாலேயோ வர்ணிக்க முடியாதது உன்னுடைய பிரபாவம். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வர்ணிக்க முடியும்? இப்படி சொல்லியே அது சொல்லறதே ஒரு ஸ்துதி தான், வர்ணனை தான். தனது ஈஸ்வரனுடைய தேவியினுடைய பிரபாவம், தேவினா பிரம்மம், இந்த பிரம்மத்தினுடைய பிரபாவத்தை நம்ம வாக்கினால ஒதுக்க முடியாதுன்னு தாற்பயம். சுருக்கம் அவ்வளவுதான். நகிம் ஜானாசி த்வம் ஜனனி மதுமித்மௌலிபதினம் சிவே கிம் வாக்ஞாத்வா விவிதிஷசி சக்திம் மதுஜிதஹ ஹரே கிம் வா மாதஹ துரிதததிரேஷா பலவதி பவத்யாஃ பாதாப்ஜே பஜன நிபுணே குவாஸ்தி துரிதம். ஹே தேவி, நீங்கள் எல்லாம் அறிஞ்சவள் தான், இருந்தாலும் எங்களுடைய காரியத்துக்காக சொல்றேன். விஷ்ணுவோட சிரசு அத்தி போயிடுத்து. மங்களஸ்வரூபிணி, நீங்கள் விஷ்ணுவோட சக்தி அறிஞ்சிட்டும் இப்படி தெரியாத மாதிரி இருக்கலாம், இல்லை நாங்க பிரார்த்தனை பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக பேசாம இருக்கலாம். என்னத்தினால ஹரியோடு சிரசு அற்று போச்சு. இப்படி பலவத்தான ஒரு துரித பரம்பரை. உங்களுடைய பாதாப்ஜ பவனில நிபுணனாயவனுக்கு துரிதம் எப்படி வரும்? மகாவிஷ்ணு பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணத்தானே சேரார் இல்லையா? உங்களோட பாதார விந்தத்தில் நிபுணனான ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு அவஸ்தை வரப்படாதே, என்னத்தினால வந்தது? உபேக்ஷா காச்சேயம் தவ சுரச முகேதி விஷமா ஹரேர் மூர்த்னோ நாசோ மதமிக மகாச்சரிய ஜனகம் மஹதுக்கம் வாதஸ்துமசி ஜனனச்சேத குஷலா ந ஜானீமோ மௌலேர் விகடன விளம்ப கதமபூ. தேவன்மாரோட காரியம் நீங்கள் விவரிக்காம இருக்கிற மாதிரி விட்டது கஷ்டம்தான். விஷ்ணுவோட சிரசு இல்லாமகணும்னு உங்களுடைய ஆகிரகம் பயங்கர அற்புதமா இருக்கு. நடந்தது விஷ்ணுவோட சிரசு ஆற்று போனாலும் அதுவும் உங்களுடைய ஆகிரகத்தினால, உங்களுடைய ஆக்கையினால்தான் நடக்கும்னு தாத்பரியம். பிரம்மத்தினுடைய ஆக்ஞை இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது ஜனன துக்கத்திலிருந்து முக்தி நல்கா போலும் உங்களுக்கு கழிவுண்டு. அப்படி இருக்கும்போது விஷ்ணுவோட சிரசை கூட்டி சேர்க்கிறதுல இனியும் அமாந்திக்கிறது என்னத்தினால எங்களுக்கு தெரியலை. நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். ஞாத்வா தோஷம் சகல சுரதா பாதிதம் தேவி சித்தே கிம்பா விஷ்டாபமரஜனிதம் துஷ்கிருதம் பாதிதம் தே. தேவி, விஷ்ணோர்வா கிம் சமரஜனித கோபவர்கோ திவேகாத் சேத்தும் மாதஸ்தவ விலசிதம் நைவ வித்மோத்ரபாவம். தேவன்மார் நிறைய பாபம் பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம். அவளுடைய பாப சஞ்சயம் எல்லாம் கூட்டி ஒன்னு சேர்த்தா விஷ்ணுவோடு மேல் ஏற்றிருக்கோ. இப்படி அத்தனை தேவர்களும் செய்த பாபத்துடைய பலன்தான் மகாவிஷ்ணு அனுபவிக்கிறாரா? இல்ல யுத்த நிமித்தம் விஷ்ணுவுக்கு உண்டான கோபம் சமர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் செய்யப்பட்ட உங்களுடைய விளையாட்டா? என்னவாக்கும் உங்களுடைய பாவம் அப்படி எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. இப்படி விஷ்ணுவுடைய சிரசு அற்று போனது தேவர்மானுடைய பாவம் கொண்டா இல்லை உங்களுடைய விளையாட்டா? யுத்த நிமித்த விஷ்ணுவுக்கு கோபம் வந்த சமயத்தை அந்த கோபத்தை சமிப்பிக்கிறதுக்காக நீங்கள் செய்த காரியமா? என்னவாக்கும் உங்களுடைய பாவம்? கிம் வா தைத்ய சமர விஜதை தீர்த்த தேசே சுரம்யே கோரம் தப்த்வா பகவதி வரம் லப்த பிர்பவத்யா அந்தர்தானம் கமித மதுனா விஷ்ணு சீர்ஷம் பவானி திரஷ்டும் கிம் வா விகத சிரசம் வாசுதேவம் வினோதஹ. சமரத்துல யுத்தத்துல தோல்வி அடைஞ்ச தைத்தியன்மார் ரம்யமான தீர்த்தஸ்தானத்துல போய் கோரமான தபசு செய்து உங்கள்கிட்ட வரம் வாங்கி இப்ப அந்தர்தானம் செய்ததாக்குமோ விஷ்ணுவுடைய சிரசு. சிரசு போன வாசுதேவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்கா, நேரம் போக்கா இருக்கா? அதனாலதான் சிரசு அற்றிட்டும் உடனே அதுக்கு ஒரு போமொழி கண்டாத்தாம நீங்க பேசாம இருக்கலாம். இது உங்களுடைய ஒரு நேரம் போக்கான்னு கேட்கிறார். சிந்தோ புத்ரியா ரோஷிதம் கிம் தொமாத்யே கஸ்மாதேனாம் பிரேக்ஷசேனாதஹீனாம்
क्षन्दव्यस्ते स्वांशजातापराधो दुत्थाप्यैनं मोदिदां तां कुरुष्व. ஆதிபராசக்தி, லட்சுமி தேவிட்ட உங்களுக்கு என்ன கோபமா? அந்த லட்சுமியோட கோபத்தை தான் சிவன் விஷ்ணுவோட தலையை இல்லாமாக்கி நீங்கள் காணிச்சுக்கிறீங்களா? அவளை நாதன் இல்லாதவளாக்கி பார்க்கறதுல உங்களுக்கு என்ன ஆகிரகம்? உங்களுடைய அம்சத்தில் ஜெயிச்ச அவளுடைய அபராதம் நீங்க க்ஷமிக்கணும். விஷ்ணுவை ஜீவிப்பிச்சு இந்த லட்சுமி தேவியை சந்துஷ்டையாக்கணும். ஒரு சம்பவம் நடந்தா இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கு நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா? அத மாதிரி ஒவ்வொரு காரணங்களா நினைச்சு பார்க்கறாளாம் அவ. எப்படி ஏதே சுரஸ்துவாம் சததிம் நமந்தி காரியேஷு முக்கியா பிரதிதா பிரபாவாம் சோகார்ணவாத்தாரயம் தேவி தேவான் உத்தாப்பிய தேவம் சகலாதிநாதம். எல்லா தேவன்மாரும் சதா உங்களை நமஸ்காரம் பண்ணிதானே இருக்கா. இவெல்லாம் காரிய நிர்வகணத்துல பிரதானிகளும் கழிவில பிரசித்தனமாக்குமே. சகலத்துக்கும் நாதனான தேவனை புனர்ஜீவிப்பிச்சு தேவன்மாரோட துக்கத்திலேருந்து எங்கள் கரகேற்றணும். ஏன்னா விஷ்ணு வந்தா தானே யஜ்ஞம் பூர்த்தி ஆகும் இல்லையா? அதனால எங்களுடைய அபிஷ்டம் சாதிச்சு தரணும்னு பிரார்த்தனை பண்ண. மூர்தாகத குவாம்ப ஹரேர் நவித்மோ நானியஸ்துபாய கலு ஜீவனேத்ய யதா சுதா ஜீவன கர்ம தக்ஷா ததா ஜகஜீவி ததாசி தேவி. விஷ்ணுவோட சிரசு எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த வில்ல செதல் அரிச்ச உடனே ஒரு சப்தம் கேட்டது, தலை தெரிச்சு போச்சு, அவ்வளவுதான் தெரியும். அவரை புனர்ஜீவிப்பிக்கிறதுக்கு என்ன வழி? எங்களால அது முடியாது. அமிர்த ஜீவன் நல்கிறதுக்கு சமர்த்தம் தான் ஹே தேவி. அதுபோல ஜெகத்துக்கு ஜீவன் நல்கிறதுக்கு நீங்களும் சமர்த்ததானே. அதனால உங்களால மட்டும்தான் மகாவிஷ்ணுவுக்கு மறுபடியும் ஒரு சிரசை கொடுக்க முடியும். அப்படி சொன்னதாக சொல்றார். சோதோவாஜாம் ஏவம் துதா ததா தேவி குணாதீதா மகேஸ்வரி பிரசன்னா பரமா மாயா வேதை சாங்கைஷ்ட சாமகைஹி தானுவாச ததா வாணி சாகாசஸ்தா அசரீரிணி தேவான் பிரதிசுகை சப்தை ஜானானந்தகரி சுபா. சாங்கங்களான வேதங்கள் சாமகான ரூபத்தில் ஸ்துதிச்ச உடனே குணாதிரியும் பிரசன்னையும் சேட்டையும் மகாமாயும் மகேஸ்வரியுமான தேவி அசரீரிணியாக ஆகாசத்தில் நின்றுண்டு ஜனங்களுக்கு ஆனந்தம் உண்டாகிற விதம் சுபமான வாக்குகளால தேவன்மார்ட்ட சொன்னான். அஸ்ரீரி வாக்குன்னா சப்தம் மட்டும்தான் கேட்கும், ரூபம் தெரியாது. அப்படி தேவி எல்லாரையும் ஆஸ்வசிப்பீங்க சொல்றா. அப்படி மா குருத்வம் சுராச்சிந்தாம் ஸ்வஸ்தாஸ்திஷ்டந்து சாமராஹம் சுதாகம் நிகமை காமம் சந்துஷ்டாஸ்மின சம்சயா. ஏ தேவன்மாரே, நீங்கள் ஆலோசிச்சு கஷ்டப்பட வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். நீங்கள் சொஸ்தரா இருந்துங்கோ. வேதங்கள் என்ன வேண்ட போல ஸ்துதிச்சதுனால அந்த சந்துஷ்டையாக்கம், அதனால சம்சயம் இல்லை. நிச்சயமா நான் இதுக்குள்ள போமொழி உண்டாக்குவேன்னு முதல்ல அவளை சமாதானப்படுத்த ஆஸ்வசிப்பிக்கிறான். எப்பவுமே அப்படித்தான், ஒண்ணுமில்லை, கவலையப்படாதவங்க எல்லாம் சரியாகும், அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணவோ அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லவோ படும். ஆദ്യം அவளை மனசை சமாதானப்படுத்தணும். அதுவே 50% ஒரு அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள அவரும் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள சக்தி கிடைக்கும். முதல்ல ஒரு கன்சோல் பண்ணிடணும். அதைத்தான் சொல்கிறா தேவி. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அழகா நீங்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நான் சந்துஷ்டை ஆயிட்டேன். அதனால எப்புமான் மானுஷோ லோகே தௌத்தியேதம் மாமகீம் துதிம் படிஷ்யதி சதா பக்தியா சர்வான் காமானவா புனியாது. எந்தொரு மனுஷன் எப்புமான் மானுஷே லோகே ஸ்தௌத்யேதாம் மாமகீம் ஸ்துதிம் படிஷ்யதி சதா பக்தியா சர்வான் காமான் அவாப்னுயாத். எந்தொரு மனுஷனாமா லோகத்திலே எனக்காக உரித்த ஸ்துதி கொண்டு ஸ்துதிக்கிறார். இந்த ஸ்துதி பக்தியோடு கூடிய சதா படிக்கப்பட்டவா எல்லா ஆகிரகங்களும் நேற்றத்துக்கு கழிவுள்ளவாளா மாறுவா. நான் அவளுக்கு எல்லா விதமான காரியத்திலே அனுகிரகிப்பேன். நீங்கள் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, நான் சந்துஷ்டையாச்சு, உங்களுக்கு நிச்சயமா நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு அர்த்தம். எப்படி ஸ்ருணோ திவ்வா ஸ்தோத்திரம் இதம் மதீயம் பக்தியா திரிகாலம் சததம் நரேயஹ விமுக்த துக்கஸ்ஸ பவேத் சுகீஜம் வேதோக்தமேதன் அனுவேததுல்யம். கண்டுபிடித்தா
அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம் பக்தியோட 3 நேரம் மாறி கேட்கிறாளோ அவ சகல துக்கங்களும் படிஞ்சு சுகியாய் தீருவா. வேதங்கள் என்ற ஸ்துதி வேத துல்லியம் அப்படின்னு தேவியினுடைய வாக்கு. அதனால ஸ்ருண்பந்து காரணம் சாத்திய யத்கதம் வதனம் ஹரேஹே அகாரணம் கதம் காரியம் சம்சாரே எத்ர பவிஷ்யதி. என்னத்தினால ஹரியோட சிரசு அச்சு போச்சு அதுதானே உங்களுக்கு அறியணும். நான் சொல்றேன் கேட்டுங்க. இந்த சம்சாரத்தில் காரணம் இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம ஒரு காரியமும் கிடையாது. என்ன வாக்கும் காரணம் நான் சொல்றேன். உததேஸ்தனயாம் விஷ்ணு சம்ஸ்திதா மந்திகே பிரியாம் ஜகாசபதனம் வீக்ஷ தஸ்யாஸ்தத்ர மனோரமம். ஒரிக்க மகாலட்சுமியோட முகத்தை பார்த்து, அத்தியாகர்ஷமான முகத்தை பார்த்து மகாவிஷ்ணு லேசா வந்து சிரிச்சாராம். பாருங்க, கொண்டாட்டிய பார்த்து சிரிச்சது ஆபத்தா. சிரிச்ச என்னாச்சு? தயா ஞாதம் ஹரிர் நூனம் கதம் மாம் ஹசதி பிரபு விரூபம் ஹரிணா திரஷ்டும் முகம் மே கேனஹேதுனா. பிரபுவான ஹரி என்னத்தினால் என்ன பார்த்து சிரிச்சார்? அது என்ன பரிகசிக்கிற மாதிரி, என்ன ஏதோ அவமானப்படுத்துற மாதிரி. என்ன காரணத்தினால விரும்பமான என்னுடைய முகம் ஹரி பார்த்தார்? ஒரு ஆளை பார்த்து சிரிக்கணுமானா ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? அப்ப என்னுடைய விருப்பமான முகத்தை பார்த்து சிரிக்கிறாரா? என்னுடைய முகம் விருப்பம் ஆயிடுத்தா? என்னத்தினால சிரிச்சார் தெரியல. இப்படி காரணம் இல்லாம சிரிக்கிறத கேட்டவன என்ன ஆகும்? நியாயமா? கோபமரத்தனஜி பினா விகாரணே நாத்தியம் கதம் ஹாஸ்ய சம்பவ சபத்னீவ கிருதா தேன மன்யேன்யா வரவர்ணினி. ஏதாவது காரணம் கூடாம இப்ப எப்படி இந்த சிரி வரும்? ஏதோ ஒரு சுந்தரிய மனசுல நினைச்சுண்டு சபத்னி ஆக்கிட்டு உண்டாக்கும் தோணுறது. அவளை மனசுல நினைச்சதுதான் என்ன பார்த்து களியாக்கி சிரிச்சார் அப்படின்னு லட்சுமி தேவிக்கு தோணித்தான். ததக்கோபயுதா ஜாதாம் மகாலட்சுமி தமோ குணாம் தாமசீது ததா சக்தி தஸ்யா தேகே சமாவிஷதே. அதுகொண்டு லட்சுமி தேவி கோபத்தினால தமோகுணையா திருந்தாம். தமோகுணம்னா அந்தகாரம், அஞ்ஞானம். தாமச சக்தி அந்த தேவியுடைய தேகத்துல பிரவேசிக்க அந்த கோபத்துல தேவி என்ன செய்தா? கேன ஜித்கால யோகேன தேவகாரியார்த்த சித்தையே பிரவிஷ்டா தாமசி சக்தி தஸ்யா தேகேதி தாருணாம். எத்தனையோ காலனியோகம் அனுசரிச்சு தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு வேண்டிய அத்தியந்தம் தாருணமான தாமச சக்தி அவளுடைய தேகத்துல இப்ப பிரவேசிச்சது. காத்துட்டு இருந்துதான். நம்ம சொல்லிருக்கோமே, நித்ராதேவி பகவானை போய் பார்த்து சொன்னதாட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் மகா பிரளய காலத்தில் அனந்த திருப்பத்தில் நான் சமுத்திரத்தில் மத்திய அந்த சமுத்திர தேரத்தில் உபரிதலத்தில் அந்த அச்சராஜம் சமுத்திரத்துக்கு அடியில் போகும். அனந்தனை மெத்தியா கொண்டு யோக நிதிரை இருப்பேன், அப்ப நீ என்ன வந்து பிடிச்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இந்த தாமச குணம் மகாலட்சுமியை பிடிக்கிறதுக்காக காத்துன்னு இருந்தது. எதுக்காக? தேவகாரியத்துக்காக. பாருங்க, அதுதான் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதனால காலனியோகம் அனுசரித்து தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு வேண்டி அத்தியந்தம் தாருணமான தாமச சக்தி லட்சுமி தேவிக்குள்ள பிரவேசிச்சது. அதனாலதான் மகாவிஷ்ணு சிரிச்சதை பார்த்த உடனே இவ சந்தேகப்படுறான். எப்படி? தாமஸ்யாபிஷ்ட தேகாசா சுகோபாதிசயம் ததா சனகே சமுவாச்சேதமிதம் பதது தே சிரஹா. தாமசக்தி சரீரத்தை கூடின உடனே லட்சுமி தேவி பயங்கரமான கோபமாயி சொல்றா, என்னை பார்த்து சிரிச்ச இல்லையா, உங்களுடைய தலை கழுத்திலிருந்து அறந்து போகட்டும். பர்த்தாவை கொடுத்த சாபம். தாமச சக்தி லட்சுமி தேவிக்குள்ள ஏறின உடனே கோபப்பட்டு, கோபம் வந்தா என்ன சொல்றோம் தெரியாது இல்லையா? அப்படித்தானே இந்த சீதாதேவி லக்ஷ்மணங்கிட்ட பேசினார். நமக்கும் அப்படிதான். கோபம் வந்தா என்னதுன்னா நாமாவா அல்லாம மாறிடுவோம். என்ன சொல்றோம் நமக்கே தெரியாது. கோபம் வந்து உங்களுடைய சிரசு அற்று போட்டும் சொன்னா என்ன தெரியுமா? ஸ்ரீ சுபாவா சபாவித்வான் காலயோகாத் வினர்கதா அபிஜாரிய ததா தத்த சாப சுசுகநாசனா. இது ஸ்ரீ சகஜமான சுபாவம். அது நடந்துதான் தீருங்கிற ஸ்திதி. யோசிச்ச காலம் இதெல்லாம் கொண்டெல்லாம் தன்னை சுகம் நசிப்பிக்கப்பட்ட சாபம் அப்பவே நல்கப்பட்டது.
அந்த ஸ்திரீ சுபாவம் அனுசரிச்சு கோபம் வந்தா என்ன சொல்லணும் தெரியாத காரணத்தினால லக்ஷ்மி தேவி சொன்னா அது எதாகாலம் உடனே சம்பவிக்கவும் செய்தது. என்னைக்கோ கொடுத்த சாபம் இன்னைக்கு சம்பளிச்சிருக்கு. என்னத்தினால? சபத்னி சம்பவம் துக்கம் வைதவ்யாததிகம் துயி விஜிந்த மனசேத்யுக்தம் தாமசி சக்தியோ கதஹா. வைபித்தியத்தை விட கடினமாகும் சபத்னி துக்கம்னு ஒருத்து தாமசி சக்தியோட பிரேரணை நிமித்தம் இப்படி சொல்லிட்டா, தெரியாமக்கு சொல்லிட்டா தேவி. என்ன தெரியுமா இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றான்னா, அந்த தாமச சக்தி வந்தாச்சுன்னா ஸ்திரீகளுடைய சுபாவம் எப்படி இருக்குமாம்? அனுர்தம் சாகசம் மாயா மூர்கத்வமதிலோபதா அசௌஜம் நிர்தயத்வம் ஜ ஸ்திரீணாம் தோஷா சுபாவஜா. கள்ளம் சொல்லுறது, சாகசம் காட்டுறது, இல்லாததை சொல்றது, மூடத்துவம் மண்டத்தனமா பேசுறது, அதிலோபம் அவசியமில்லாம மற்றுள்ளவாழ்வு காரியங்கள் ஆகிரகிக்கிறது, சுத்தி இல்லாய்மை, தய இல்லாய்மை, இதெல்லாம் ஸ்திரீ சகஜமான தோஷங்களாக்கும். அந்த தோஷங்கள் எல்லாம் லட்சுமி தேவிக்கு வந்துருத்தாம். என்னத்தினால? தாமச சக்தி உள்ள ஏறினதுனால. சசீர்ஷம் வாசுதேவம் தம் காரியோம்யத்ய யதா புரா சிரோஸ்ய சாபயோகேன நிமக்னம் லவணாம்புதௌ. அந்த காரணத்தினால ஸ்ரீ சகஜமான தோஷங்களால லட்சுமி தேவி சபிச்ச காரணத்தினால எதாகாலம் அது சம்பவிக்கும். ஆனா அதுக்கு முந்தி ஒரு காரியம் சொன்னா அதை ஞாபகப்படுத்தணும். தாமச சக்தி என்னத்தினால லட்சுமி தேவிக்குள்ள ஏறுத்துன்னா தேவகாரிய சாமத்தம் தேவன்மாருக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிற காரணத்துக்காக இந்த தாமச சக்தி ஏறுத்துன்னு தாற்பயம். ஏன்னா அது ஹயகிரீவனோட கதை வருது. அது வரும்போது நமக்கு மனசிலாகும். விஷ்ணுவுடைய சிரசு அற்று போனங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நடக்கணுங்கிற காரணத்துக்காக தேவிக்கு தாமச சக்தி வந்ததாயிட்டும் தேவி மூலமா அப்படி ஒரு சாபம் கொடுத்ததாயிட்டும் புராணத்துல வர்ணனை. அவ்வளவுதான். சாபம் கொண்டு அவருடைய சிரசு உப்பு கடல்ல தாழ்ந்து போயிடுத்து. அந்த வாசுதேவனே நான் சசிரஸ்கனாயி மாற்றுறேன். எப்படி மாற்ற போறேன்? அந்யச்சகாரணம் கிஞ்சித் வர்த்ததே சுரசத்தமாக பவதாம் ச மகத்காரியம் பவிஷ்யதி ந சம்சயः. தேவசிரஷ்டன்மாரே, இனி சம்பவிக்க போற இன்னொரு காரணம் சொல்றேன். இது மூலம் உங்களுக்கு நிறைய நேட்டம் உண்டாகுங்கிறது சம்சயமே கிடையாது. அதனால எந்த ஒரு காரியம் நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே அப்படி சொல்லுவா இல்லையா? நடക്കുന്നത് எல்லாம் நல்லதுன்னா நடந்தது நல்லது, நடக்க போறதும் நல்லது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணுங்கிறது தான் அந்த சேயிங்ஸோட உத்தேசம். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் பெற போறது. எப்படி? புரா தைத்யா மகாபாவுர் ஹயக்ரீவோதி விஸ்ருதாம் தபச்சக்ரே சரஸ்வத்யா ஸ்தீரே பரமதாருணம். பண்டே மகா பராக்கிரமையும் அதிப்பிரசித்தனுமான ஹயக்ரீவன் ஒரு அசுரன் சரஸ்வதி நதி தீரத்தில் அதி கடினமாக தபசு செய்ய தொடங்கினான். பயங்கரமான தபசு. என்ன தபசு? ஜபேன்னேகாட்சரம் மந்திரம் மாயா பீஜாத்மகம் மமா நிராஹாரோஜிதாத்மாஜ சர்வபோக விவர்ஜிதஹா தியாயன் மாம் தாமசீம் சக்திம் சர்வபூஷண பூஷிதாம் ஏவம் வர்ஷசகஸ்திரம் ஜ தபச்சக்ரே திதாருணம். மாயா பீஜத்தோடு கூடின என்னுடைய ஏகாட்சர மந்திரம் ஜெபிச்சு நிராகாரனாய் அவன் மனசை ஒருமுகப்படுத்தி சர்வபோகங்களும் விடிஞ்சு சர்வாபரணம் பூஷிதியான என்னுடைய தாமச ஸ்வரூபத்தை தியானிச்சு கொண்டு 1000 வருஷம் அது கடினமான தபஸ் பண்ணினான். எந்த உத்தேசத்தில் தபஸ் பண்ணினாலும் தபஸனுடைய அந்த சக்தி அந்த தேவதையை பிரத்யட்சப்படுத்தும். அதனாலதான் பிரம்மா நிறைய பேர் இந்த மாதிரி வரம் கொடுத்து விடுறான். அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு விஷ்ணுவோ சிவனோ தேவியோ அவதரிக்கணும். அது பின்னாடி உள்ள கதை. ஏன்னு தெரிஞ்சு ஏன் வரம் கொடுக்கிறார்னா அந்த தபஸனுடைய சக்தியை காணிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. என்னுடைய பீஜாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணி 1 வருஷம் அதி கடினமான 1000 வருஷம், 1 வருஷம் அல்ல 1000 வருஷம் தபஸ் பண்ணினான் அந்த ஹயகிரீவன். கடினமான தபஸ் அனுஷ்டிச்சா அந்த தபஸனுடைய முடிவில் அந்த தேவதை எந்த தேவதையை நினைச்சு தபஸ் பண்றாலோ அந்த தேவதை பிரத்யட்சப்பட்டுதான் ஆகணும். அதனால வேற வழியில் என்னதே ததாகம் தாமசம் ரூபம் கிருத்வா தத்ர சமாகதாம் தர்ஷனே புரதஸ்தஸ்ய தியாதம் தத்தேன யாதிருஷம். அவன் தியானிச்சிருக்கப்பட்ட தாமரஸ்வரூபம் கை கொண்டு தர்சனம் நல்கிறதுக்காக நான் முன்னாலே எத்தினேன். நாம எப்படி தியானிக்கிறோமோ அந்த மாதிரி தேவி பிரத்யட்சப்படுவள் தாத்பரியம்.
அதனாலதான் நம்ம எப்பவுமே அப்படி சிந்தூர் அருண விக்கிரகம் திரணயனாம் அப்படி சொல்றோம் இல்லையா. அழகான ரூபம், ஒரு கையில கரும்பு வில்லி அங்குஷம் பாசம் எல்லாம் விட்டு அந்த வர்ணனை இருக்கே லலிதா சகஸ்ரநாமத்துல. அந்த ரீதியில் அம்பாளை நம்ம தியானிச்சோமே ஆனால் நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆகும் போது ஒரு 1000 வருஷம் தபஸ் பண்ணினான் தாமச ரூபத்தில் உள்ள தேவியாயிட்டு அதே மாதிரி ரூபத்தில் தேவி பிரத்யட்சப்பட்டா. எப்படி சிம்ஹோ பரிஸ்திதா தத்ர தமவோச்சம் தயான் விதாம் பரம் ப்ரூஹி மகாபாக ததாமி தவ சௌப்ரதா. சிம்ஹவாகனியான நான் அவங்கிட்ட தயாபூர்வம் சொன்னேன், மகாபாகியவானே என்ன வரம் வேணும் கேளு, எதுக்காக தபஸ் பண்ணினாய், அது நான் உனக்கு தரேன். என்ன வரம் கேட்க போறாங்கிறதெல்லாம் ஆலோசிக்கல. தபஸ் பண்ணியாச்சு, தபஸ் சம்திருப்தியாகி அந்த தேவதை பிரத்யட்சப்பட்டு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்லும் போது சொல்லணும் தாமசம் விதி ஸ்ருத்வா வச்சோ தேவ்யா தானவ பிரேம பூரிதா பிரதிக்ஷிணாம் பிரணாமம் சகார துரிதஸ்ததா. தேவியோடு வாக்கு கேட்ட அந்த அசுரன் பக்தி பரிதனாய் நேர வந்தா தேவிய பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினான். நமஸ்காரம் பண்ணி கேட்கிறான், திருஷ்டுவா ரூபம் மதீயம் ச பிரேமோல் புல்ல விலோச்சன ஹர்ஷாஸ்ரபூர்ண நயன துஷ்டாபசஜமாம் ததா. என்னுடைய ரூபம் பார்த்த உடனே பக்தியில் அவனுடைய கண்ணுகள் எல்லாம் விகசிச்சது. சந்தோஷாஸ்ருக்கள் பொழிச்சு கொண்டு அவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணினான் சொல்றார் டைரக்ட் ஸ்பீச் அவரது. ஹயக்ரீவோ வாசாம் நமோ தேவியை மகாமாயே சிருஷ்டி ஸ்தித்யந்த காரணி பக்தானுகிரக சதுரே காமதே மோக்ஷதே சிவே. ஏ மகாமாயே சிருஷ்டிஸ்திரி சம்ஹார காரிணி பக்தானுகிரக தத்பரே காமப்பிரதே மோக்ஷப்பிரதே மங்களகாரிணி, நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன். தராம்புதேஜ பவன கபஞ்சானாம் ச காரணம் தொம் கந்த ரச ரூபானாம் காரணம் ஸ்பர்ஷ சப்தயோ. பூமி ஜலம் அக்னி வாயு க பஞ்சானாம், நான் பஞ்சபூதங்கள் காணாம் ஆகாசம். பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசங்கிற பஞ்சபூதங்கள் உற்பத்திக்கு காரணமா இருக்கப்பட்ட தேவி. கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்ஷம் சப்தங்கிற பஞ்ச தன்மாத்திரம் காரணமா இருக்கப்பட்ட தேவி. நிலர் நீர் நெருப்பு காற்றாகாயம் பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும். சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் என்னது? பஞ்ச தன்மாத்திரை. தன்மாத்திரை சொன்னா நம்முடைய இந்திரியங்களுக்கு பிரவர்த்தன சேஷி கொடுக்கப்படுது, எபிலிட்டி டு ஆக்ட். நம்முடைய ஆர்கன்ஸ் இருக்கே, சென்ஸ் ஆர்கன்ஸ், அதனுடைய எபிலிட்டி டு ஒர்க், அதுதான் பஞ்ச தன்மாத்திரைன்னு அர்த்தம். என்னெல்லாம்? கந்தம் மூக்கு மணக்கிறது, மூக்கு. ரசம் நாக்கு ருசிக்கிறது. ரூபம் கண்ணு பார்க்கறது. ஸ்பர்ஷம் தொக்கு ஸ்பர்சிக்கிறது. சப்தம் காது கேட்கறது. இப்ப சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கிறது கண் காது மூக்கு நாக்கு தொக்குங்கிற பஞ்ச இந்திரியங்களால நம்ம அறியக்கூடிய அந்த பிரவர்த்தன சேஷி. இந்த பஞ்ச தன்மாத்திரை சிருஷ்டிச்சதும் நீங்கள் தான், பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சதும் நீங்கள் தான். அது மட்டும் இல்ல, கிராணஞ்ச ரசனா சக்ஷு தொக்ஷத்ரோ ஸ்தோத்திரம் இந்திரியாணிச்சா கர்மேந்திரியாணி சான்யானே தொத்த சர்வம் மகேஸ்வரி. மூக்கு நாக்கு கண்ணு தொக்கு காதுங்கிற ஞானேந்திரியங்களும் காலு கையை தொடங்கின கர்மேந்திரியங்களுக்கு மகேஸ்வரி நீங்கள் தான். எல்லாருக்கும் சிருஷ்டிச்சேள், எல்லாருக்கும் கொடுத்தேள். கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு. ஞானேந்திரியம் தான் கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு, அது சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்த 5 இந்திரியங்கள் வழி சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கிற தன்மாத்திரையோட தான் எல்லா வஸ்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், மனசிலாக்குறோம், சொல்லுறோம். கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால முகர்ந்து பார்க்கிறோம், நாக்கால ருச்சிக்கிறோம், கையால ஸ்பர்சிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இது ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் தானது? வாக் பாணி பாத பார்ஷோ உபஸ்தம் வாயு. வாக் பாணி பாத உபஸ்தம் வாயு. வாக்கு, வாக்குனா சப்தம் பேசுறது. பாணி கை, பாதம் கால். உபஸ்தம் பாயுங்கிறது மலமூத்திர விசர்ஜனம் செய்யப்பட்ட உறுப்புகள், ஜனனேந்திரியங்கள். இந்த 5 கர்மேந்திரியம். இப்ப இந்த கர்மேந்திரத்தை ஞானேந்திரத்தை சிருஷ்டிச்சு சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கிற பஞ்ச தான்மாத்திரையும் பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சது நீங்க தான். ஏன்னா பிரத்யட்சப்பட்டாச்சு, உடனே காரியம் கேட்கப்படாத, ஸ்தோத்திரம் பண்ணணுமே. எப்பவுமே அப்படித்தான், ஸ்தோத்திரம் பண்ணி நம்மளை நல்லா சுகிப்பிச்சு தான் நம்மளோட காரியங்கள் டிமாண்ட சொல்லணும். இதுதான் புராணத்துல தெரியாது. திடீர்னு நம்ம கேட்டா தரமாட்டான்.
கிம் தேபீஷ்டம் வரம் ப்ரூஹி வாஞ்சிதம் யத்ததாமி தத் பரிதுஷ்டாஸ்மி பக்தியா தே தபசா சாத்முதே அத்புதேன சா. ஸ்தோத்திரமெல்லாம் செய்துட்டு தான் தேவி கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும் அதை கேளு, நான் தரேன். உன்னுடைய பக்தி கொண்டும் அற்புதமான தபசு கொண்டும் நான் சந்துஷ்டையாயிருக்கேன். சும்மா இனி அதே ஸ்தோத்திரம் பண்ணில சமயம் கிடையாதே. ஏ ஹயகிரிவா, என்ன வேணும் கேளு. அவன் அதுதானே காத்துட்டு இருக்கான் இல்லையா. கேட்கிறான். ஹயக்ரீவோ வாச்சா யதா மே மரணம் மாதர் ந பவே தத்ததா குரு பவே யமமரோ யோகி ததா தேயசுராசுரீஹி. அம்மா கூப்பிடுறான். கூப்பிட்டு கையை தொழுதுன்னு கேட்கிறான். எனக்கு மரணமே வரப்படாது. அப்படி வரம் கிடைச்ச சௌரியம் தானே இல்லையா, கவலையே பட வேண்டாமே. மரணம் ஒன்று இல்லாதவனாயிட்டு என்ன நீங்கள் அனுகிரகம் பண்ணி மாற்றணும். யோகியும் தேவாசுரன் மால அஜயனுமாய் திருணம் நான். நடக்கிற காரியமா அது. ஏன்னா ஜென்மம்னாலே ஜா ஜனனத்தையும் மரணத்தையும் தானே குறிக்கும். எதெல்லாம் ஜனிச்சதோ அதெல்லாம் மரணப்பட்டு தான் ஆகணும். தவிர எல்லாமே மாயைக்குள்ள அதீதமான, மாயைக்குள்ள இருக்கப்பட்ட வஸ்து. மாயைக்கு அதீதமானது ஈஸ்வர ஸ்வரூபம் மட்டும்தான். மாயைக்குள்ள இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லாமகத்தான் செய்யும். அதனால அதை மித்தியன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது மரணமில்லாத ஒரு அவஸ்தை வேணும்னு கேட்டா எப்படி வரம் கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன பதில் சொல்றா தேவி? தேவ்யூபாஜா ஜாதஸ்யகி த்ருவம் மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ஜா. அதேதான் வருது பாருங்க. மரியாதா சேதிருஷி லோகே பவேச்சகதமன்யதா. எவனெல்லாம் ஜனிக்கிறானோ அவனுக்கெல்லாம் மரணம் உண்டு, அது தீர்ச்சை. அதுபோல மரணப்பட்டவனுக்கு ஜனனமும் உண்டு. ஜனன மரணங்கிறது ஒரு நாணயத்துடைய ரெண்டு வசம் மாதிரி. இதுதான் லோக சுபாவம். அதை எப்படி நமக்கு இல்லாமக்க முடியும்? மரணம் இல்லாத ஒரு வரம் நீ கேட்டா அது தரது கஷ்டம். மரணம் இல்லாத ஒரு வரம் கிடையாது, மரணம் இல்லாத ஒரு அவஸ்தை கிடையாது. அதனால ஏவம் துவம் நிச்சயம் கிருத்வா மரேண ராட்சசோத்தமாம் வரம் வரே யஜேஷ்டந்தே விசாரிய மனசா கிலாம். மரணத்தை சம்பந்திச்சுள்ள வஸ்து இதாக்குன்னு மனசிலாக்கி நன்னா ஆலோசிச்சு வேற ஏதாவது இஷ்டப்பட்ட ஒரு வரம் கேளு, நான் உனக்கு தந்துடுறேன். நல்லா ஆலோசிச்சு இஷ்டப்பட்ட ஒரு வரம் கேட்டு நீ எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. ஆனா மரணம்ங்கிறது நிச்சயங்கிறத மனசுல வச்சுன்னு தான் நீ வரம் கேட்கப்படும். பார்த்தான் என்ன பண்றது. ஹயக்ரீவோ வாஜா ஹயக்ரீவா சமே மிருத்யுர் நான்யஸ்மா ஜெகதம்பிகே இது மே வாஞ்சிதம் காமம் பூரயஸ்வமனோ கதம். அப்படியா, சரி. ஹயக்ரீவன் கிட்ட இருந்து அல்லாம எனக்கு மரணம் சம்பவிக்கப்படாது. இவன் தானே ஹயக்ரீவன். ஹயம்னா குதிரை, கிரீவம்னா கழுத்து. குதிரைய மாதிரி கழுத்துள்ளவன் ஹயக்ரீவன் அசுரன். அந்த மாதிரி ஒரு குதிரை கழுத்துள்ள ஒரு ஆள் கிடையாது, ஹயக்ரீவன் மட்டும்தானே உண்டு. ஹயக்ரீவனை தவிர ஆறிட்டேந்தும் எனக்கு மரணம் வரப்படாது. அந்த வரம் தாங்கும். இதுதான் என்னுடைய ஆகிரகம். சாதிச்சு தரணும். எவ்வளவுதான் முடியாது, சொல்ல முடியாதே. தபஸ் பண்ணிருக்கான் இல்லையா, பிரத்யட்சப்பட்டாச்சு, கொடுத்துத்தானே ஆகணும். தேவ்யூபாஜா கிரகம் கச்ச மகாபாக குருராஜ்யம் யதா சுகம் ஹயக்ரீவா கதே மிருத்யுர் நதே நூனம் பவிஷ்யதி. ஏ பாக்கியசாலி ஆயிட்டுள்ளவனே, நீ தபஸ் பண்ணி என்னை பிரீதிப்படுத்தி எங்கட வரம் வாங்குறாய், இந்த வரம் உனக்கு தரேன். யதா சுகம் ராஜ்யகாரியங்கள்லாம் நிர்வகிச்சுக்கோ. ஹயக்ரீவன் இருந்து அல்லாம நிச்சயமாயும் உனக்கு மிருத்யு சம்பவிக்காது அப்படிங்கிற வரம் கொடுத்தான். அது வரைக்கும் பக்தி ஸ்ரத்தையோட வினயாயுதுனா அம்பாள் அப்படியே தொழுது கூறி குறுகி வரம் கேட்டு வாங்கினான். அந்த பவ்யதையெல்லாம் எப்ப எவ்வளவு நாடி அம்பாள் அப்பிரத்யட்சமாகிற வரைக்கும் தானே இருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் வரம் கிடைச்சாச்சு, ஆராலும் வதிக்க முடியாது இல்லையா. அவனை பார்க்கிறான். இது தத்வா வரம் தஸ்மா அந்தர்தானம் கதா ததா முதம் பரமிகாம் பிராப்பிய சோபி ஸ்வபவனம் கதா. இப்படி வரம் கொடுத்து தேவி அந்தர்தானம் ஆயிட்டான். தபஸ் பண்ணினான், பிரத்யட்சப்பட்டா, வரம் கொடுத்தாச்சு, தேவி அந்தர்தானம் ஆயிடுச்சு, மறைஞ்சாச்சு. இப்படி வரம் லபிச்ச உடனே அத்தியதிகம் சந்துஷ்டனாக அவன் நேர சொந்த பவனத்துக்கு போனான் ஹயக்ரீவன். சபீடயதி துஷ்டாத்மா முனீன் வேதாம்ஸ்ட சர்வஜஹ நகோபி வித்யதே தஸ்ய கந்தாத்யபுவனத்ரயே. அவன் வரப்பிரமத்தனாய் வரம் கடச்சியங்கள் அகங்காரம் வந்த உடனே முனிமாரையும் வேதங்களையும் எல்லாம் ஹிம்சிக்க தொடங்கினான். அவனை வதிக்கிறதுக்கு இனி முப்பாரிலும் ஆறும் இல்லைங்கிற ஒரு அவஸ்தை ஆயிடுச்சு. ஏன்னா அவனை ஹயக்ரீவனை தவிர ஆறாலும் வதிக்கப்படப்படாதுன்னு வரம் வாங்கிட்டான் இல்லையா. அவனே அவனை எப்படி கொன்னுவன்? அதனால ஆறாலும் வதிக்கப்படப்படாத தான் அவத்தியன் அப்படிங்கிற ஒரு திமிரில் என்னெல்லாம் துஷ்டத்தனம் உண்டோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். அப்படி வரத்த தஸ்மாத் சீர்ஷம் ஹயஸ்யாச
சமுத்தியத்ய மனோகரம் தேகே திவிசிரோ விஷ்ணோ ஸ்துஷ்டா சம்யோஜயிஷ்யசி. அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? இந்த ஹயக்ரீவனை வதம் பண்றதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்கிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுங்க. ஹயக்ரீவனாய் அது மனோகரமானதும் ஒரு ஹய சிரசு கொண்டு வந்து சிரசற்றுமான விஷ்ணுவோட சரீரத்தில் தொஷ்டாவை சேர்த்து வைக்கட்டும். அந்த தொஷ்டா வந்து அந்த குதிரை முகத்தை சிருஷ்டிச்சு அதை கொண்டு வந்து விஷ்ணுவோட சிரசில் வச்சா விஷ்ணு புனர்ஜீவிப்பார். அவருக்கு அந்த அற்றுப்போன தலைக்கு பகரம் குதிரையினுடைய தலை பொருத்தனம். இது துஷ்டா செய்யவன் அப்படின்னு பகவதி அவளுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்றான். அப்படி தொஷ்டா வந்து அந்த ஒரு குதிரையினுடைய சிரசை கொண்டு வந்து ஹரியோடு தலையில வைக்க ஹரிக்கு அந்த தலையற்று போன ஹரிக்கு மறுபடியும் அவர் ஆக்டிவ் ஆனார், ஜீவன் கிடைச்சது. அப்ப அவருக்கு என்னது? அவருக்கும் ஹயத்தோடு கழித்து தானே, அதனாலதான் அவருக்கும் ஹயக்ரீவ அவதாரம். அது ஹயக்ரீவோ த பகவான் ஹரிஷ்யதி தமாசுலம் பாபிஷ்டம் தானவம் க்ரூரம் தேவானாம் ஹிதகாம்யா. ஹரக்ரீவனாய்த்திருந்த பகவான் பாபிஷ்டரும் க்ரூரமான அசுரனை தேவஹிதத்துக்கு வேண்டி அனுப்பிச்சுப்பார். இந்த சிரசை கொண்டு வச்சா போரும் அவர் ஹயக்ரீவனை வதிச்சுப்பார். இப்படி சொல்லார். அப்படின்ட்டு சூதன் சொல்றார். சூதோவாஜாம் ஏவம் சுராம் ததா பாஷ்ய சர்வாணி விரராமஹாம் தேவஸ்தாததி சந்துஷ்டாஸ்தமோச்சுர் தேவசில்பினம். சர்வமங்கள காரணியான தேவி தேவன்மார்ட்ட இப்படி சொல்லி நிறுத்தினா அत्यதிகம் சந்துஷ்டனான தேவர் தேவசில்பியான விஸ்வகர்மாவிட்ட போய் சொல்றா. தேவாவூச்சு குரு காரியம் ருத்ரடாணம் வை விஷ்ணு சீர்ஷாபியோஜனம் தானவ பிரபரம் தைத்தியம் ஹயக்ரீவோ கனிஷ்யதி. விஷ்ணுவோட சரீரத்தில் ஹரிசிரசு சேர்த்து நீங்கள் தேவகாரியம் நிறைவேற்றணும். பின்னாடி ஹயக்ரீவனாய்த்திருந்த பகவான் அசுர முக்கியனும் பாவியமான ஹயக்ரீவனை அவர் சமகரிச்சுப்பார் அப்படின்னு தேவன்மாரெல்லாம் போய் சொன்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்தான்? இது ஸ்ருத்வா பஜஸ்தேஷாம் துஷ்டா சாதித்வரான்விதா பாஜசீஷம் ஜகர்த்தாசு கட்கேன சுரசன்னிதவ். தேவன்மார் இப்படி கேட்டா உடனே இந்த விஸ்வகர்மா அதிவேகம் தேவன்மாரோட மும்பில வச்சு கட்கம் கொண்டு ஒரு குதிரையோட தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து நேர என்ன செய்தார்? விஷ்ணு சரீரே தேனாசு யோஜிதம் பாஜிமஸ்தகம் ஹயக்ரீவோ ஹரிர்ஜாதோ மகாமாயா பிரசாதரகா. அந்த குதிரையில தலையை அதிவேக விஷ்ணுவோட சரீரத்தை யோஜிப்பிச்சு வைக்க ஹரி எப்போ மகாமாயோட அனுகிரகத்தினால ஹயக்ரீவனாய் இருந்தார். கியதா தேன காலேன தானவோ மததர்ப்பிதா நிகஸ்தஸ்தரசா சங்கே தேவானாம் ரிபுரோஜசா. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மதமத்தனும் தேவசத்துவமான ஹயக்ரீவனை பகவான் ஹயக்ரீவன் யுத்த மத்தியே சமகரிச்சார். ஏன்னா இங்க சுருக்கம் தான் சொல்லப்படும். அதெல்லாம் பாகவதத்தில் வர்றது பெரிய கதைகளாயிட்டது. இதம் சுபமாக்கியானம் ஸ்ருண்வன் துபுவிமானவாகம் சர்வ துக்க விநிர்முக்தாஸ்தே பவந்தி ந சம்சயாம். பூமியில் என்ற சுபமான கதை கேட்கப்பட்ட மனுஷர் எல்லாம் சர்வ துக்கங்கள்லேருந்தும் முக்தனாய் தீர்வாங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அது சூதனுடைய வாக்கு. அதனால இந்த ஹயக்ரீவ கதை மகாமாயா சரித்திரம் ஜ பவித்திரம் பாபநாசனம் படதம் ஸ்ருண்வதான் செய்வ சர்வ சம்பத்திகாரகம். மகாமாயோட பாவனமான இந்த சரிதம் பாவத்தை நசிப்பிக்கும், படிக்கப்பட்டவாளும் கேட்கப்பட்டவாளுக்கும் சர்வ சம்பத்துகளும் உண்டாக்கும் செய்யும். அப்படிங்கிறது தான் இந்த ஹயக்ரீவ சரித்திரம். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சு பிரதமஸ்கந்தத்தில் 5ஆம் அத்தியாயத்தை முடிக்கிறார். 6ஆம் அத்தியாயம் என்ன வாக்கு மேற்கொண்டு தேவியினுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறாங்கிறத நமக்கு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த ஹயக்ரீவ கோவில் மெட்ராஸில் கூட ஒரு கோவில் இருக்கு. ஆமாம், ஹயக்ரீவ கோவில் நிறைய இடங்களில் உண்டு. அங்கே இருக்கு புஸ்தகம் பேனா பென்சில்லாம் கொண்டு வைப்பா, வச்சுட்டு அந்த குழந்தை நல்லா படித்த வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஹயக்ரீவன் உபாசம்னா. இந்த ஹயக்ரீவன்கிறது மகாவிஷ்ணு தான். ஹயம்னா குதிரை, கிரீவம்னா கழுத்து. ஹயக்ரீவன்னா குதிரையினுடைய கழுத்து, குதிரை முகத்தோடு உள்ளவர்னு தாற்பது.